அப்போ கர்த்தர் எப்பவுமே என்ன பண்றாருன்னா, நாம ஒன்ன நினைச்சு நாம ஒன்ன சிந்திச்சு நம்முடைய அனுபவத்தில் ஒரு விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வார்த்தையை அனுப்பி உண்மையிலே நாம யாரு எப்படி இருக்க முடியும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார். நல்லா இருக்கிற இடத்துல நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. கெட்ட உலகத்துல தான் இதை பேசணும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த உலகம் கேடுகளால் தீமைகளால் நிறைஞ்சிருக்கும் போது உங்களை நன்மை தொடரும் சகல நாளும். அதான் அதுல இருக்கிற பியூட்டி. நாம் ஏழ்மையில இருக்கும் பொழுது கடவுள் சொல்றாரு, நான் உன்னை செல்வம் தான் நான் பாக்குறேங்கிறாரு. நீங்க வாழ்க்கையில தாழ்வான நிலையில இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன்னை உயர்வுல வச்சு நான் பாக்குறேங்கிறாரு. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடி நீங்க வந்திருக்கீங்கன்னா, முதல்ல நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க தேவையில இருப்பீங்கன்னா இந்த மெய்ப்பரின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை முதலாவது நிறைவாக்கும். தேவையில இருந்து நீங்க வெளியே வர ஆரம்பிப்பீங்க, குறைவுல இருந்து நீங்க வெளியே வர ஆரம்பிப்பீங்க. உங்க நல்ல எதிர்காலம், உங்க வேலை, உங்கள் வாய்ப்பு, உங்களுக்கான வாழ்க்கை துணை, உங்களுக்கான நல்ல எதிர்காலம், அதுதான் பசும் புல்வெளி. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்க வந்திருக்கிற இந்த மெய்ப்பருக்கு நல்லா தெரியும். கரெக்டா அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீ பிச்சைக்கார மாதிரி நல்லது நடக்குமான்னு ஏந்தி அலைய மாட்ட, ஓம் பின்னாடி இதெல்லாம் வருகிறாரு. வேலைகள், வாய்ப்புகள், வசதிகள், எல்லா நன்மையும் உங்க பின்னாடி வரும் என்பதுதான் வாக்கா இருக்கிறது. ஐயோ இந்த கம்பெனி ப்ராஜெக்ட் இதோட முடியுது, இல்ல இந்த வேலை இதோட முடியுது, இந்த காரியம் எல்லாம் இதோட ஸ்டாப் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இல்ல, அவர் உங்களுக்காக ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிறாரு. அங்க உங்களை கூட்டிட்டு போவார், அங்க அவர் உங்களை நடத்துவார், அங்கு அவருடைய போஷிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப எப்பவுமே நீங்க தெரிஞ்சுக்கணும், இப்போ நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ அதுதான் கடவுள் உங்களுக்காக வச்சிருந்த பெர்ஃபெக்ட் இமேஜ். அப்படி நினைச்சிடக்கூடாது. வேத வசனங்களுக்கு திரும்பி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த பரிபூர்ண சாயலை நீங்கள் கண்டடைய முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம். என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, the profile picture, the perfect shot. அதாவது தேவன் உங்களை குறித்து வரைந்து வைத்திருக்கிற அந்த வரைபடம். எல்லாம் சொல்லுங்க, வரைபடம், ப்ளூ பிரிண்ட். கர்த்தர் பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரோ அதை கொஞ்சம் என்ன பண்ணணும், கேட்கணும். இப்ப எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கை குறித்து அவர் என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறத நீங்க பார்க்கணும். அவருடைய அந்த படம், அவருடைய இமேஜ், அது என்ன போய் பார்க்கணும். இதை தான் ஒரு 3-4 வாரமாக மாலையிலே படித்து வருகிறோம். சங்கீதம் 128 படித்தோம், நாம இருக்கா? சங்கீதம் 128 அது எப்படி ஒரு பர்ஃபெக்ட் பிக்சர் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அதுக்கப்புறம் சங்கீதம் 112 படித்தோம். 128 எப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஷாட்டாக இருக்குது, த ப்ரொஃபைல் பிக்சராக இருக்குதோ அது மாதிரி 112 எவ்வளவு அற்புதமான காரியங்களை நிரம்பி இருக்கிறதுங்கிறத எடுத்து போதித்தோம். போன வாரம் இந்த சங்கீதம் 23 போதிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா இதுவும் தேவன் நம்மை குறித்து வச்சிருக்கிற அற்புதமான படத்தை அது நமக்கு சொல்லுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. பாருங்க, பைபிளில் இருக்கிற எல்லாமே நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட முடியாது. சில பிக்சர் பர்ஃபெக்டான பிக்சர் கிடையாது. அதனால தான் நம்ம தேடி எடுத்து இதுதான் உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த போதனையின் காரியங்களிலே இந்த 23ஆம் சங்கீதத்தை இப்பொழுது நாம் படிக்க ஆரம்பித்தோம். போன வாரம் முதல் 3 வசனங்களை படித்தோம். சரிதான், முதல் 3 வசனத்தை படித்தோம். இப்போ மீதி இருக்கிற 3 வசனத்தை இன்னைக்கு என்ன பண்ணலாம், படிக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு இமேஜ், ஒரு பிக்சர் வருது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை படத்தை உருவாக்குகிறது. இப்போ நான் ஏதாவது வார்த்தை சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? பிக்சர். எல்லாம் சொல்லுங்க, இமேஜ். வேர்ட் மேக்ஸ் த இமேஜ்.
சிங்கம் அப்படின்னோடனே என்ன வரும்? சிங்கங்கிற லெட்டர் தெரியுமா இல்லை இமேஜ் தெரியுமா? தெரியுமா? அப்படி அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது என்ன வருது? பிக்சர் வருது இல்லையா? அப்போ கடவுளுடைய வார்த்தை கூட ஒரு பிக்சர் உங்களுக்கு கொண்டு வருது. இந்த 112, 128, 23 எல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை குறித்து வரைந்து வைத்திருக்கிற ஒப்பற்ற ஓவியமாக இருக்குது. ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை பார்த்து இப்படி இருக்கிறனா இப்படி வரணும் அப்படின்னு உங்களை மாற்றிக்கணும். ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் ஒரு வீதியில் படுத்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாராம். அவர் பார்த்தா ஒரு ஏழை தோற்றம், ஒரு ஒடுங்கின சரீரம், ரொம்ப ஒரு அந்த ஏழ்மையின் உருவமாகவே காணப்படுற எல்லா இதுவும் அவர்கிட்ட இருக்குது. அந்த வழியாக வந்த ஒரு ஓவியர் அவர் அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற அந்த வாலிபனை பார்த்து இவர் ஒரு படம் வரைய ஆரம்பித்தாராம். எப்படி வரைஞ்சார்னா, இவன் சுருங்கின தோலெல்லாம் போய் நல்ல ஹெல்த்தியாக, நல்லா குளித்து, நல்ல நீட்டாக, நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு, நல்ல இன்னும் இளமை தோற்றத்தோட, இன்னும் ஒரு செல்வந்த மனநிலையோட அவர் இருந்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் என்ன பண்ணாராம், அப்படியே வரைஞ்சார். இப்போ அவன் அப்படி இல்லை, ஆனால் இவருடைய கற்பனையில் யோசித்து என்ன பண்ணாராம், அப்படியே வரைஞ்சாராம். அப்படி வரைஞ்சிட்டு அப்படி ஒரு கார்லாம் நிற்குது, நல்ல ஒரு 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 ஐபேடோட அப்படி ஸ்டைலாக இறங்குற மாதிரி அப்படி வரைஞ்சார். ஒரு ஸ்டில் அப்படியே வரைஞ்சிட்டு அந்த வாலிபன்கிட்ட கொண்டு போய் காமிச்சாராம். தம்பி இந்த படத்தை பாரு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அவன் பார்த்துருக்குறான். பார்த்துட்டு ஆள் ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறான். அவர் கேட்டாரா, இது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ட்டு. அவன் சொன்னானா, எனக்கு தெரியல. நல்லா பாரு இந்த ஆளை, உனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அவன் அப்படி பார்க்குறான். அவன் சொல்கிறான், சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் யாருன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறான். நல்லா உத்துப்பார் அப்படின்னாரு. நல்லா பார்த்துருக்கான், தெரியல, பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் யாருன்னே தெரிலன்ட்டு. அப்போ அந்த ஓவியர் சொன்னாராம், இந்த படத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, யார் தான், நீ தான். உன்னிலே நான் பார்க்கும் மனிதன் இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னாராம். ஸோ இவர் என்ன பண்ணாராம், அவர் ஒரு நாளும் தன்னை அப்படியா கற்பனையில் கூட அவர் என்ன பண்ணதே இல்லை, பார்த்ததே கிடையாது. அவர்கிட்ட, சார் எனக்கு ஒரு காப்பி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவர் சொல்லார், இல்லைப்பா இது வரைஞ்சதே உனக்காண்டி தான், நீ இப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவன்டே கொடுத்துட்டு போனாராம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அந்த ஃபோட்டோ தனக்கு முன்னாடி வச்சு அவன் பார்த்துட்டே இருந்தானா. இதுதான் நான் பிச்சை எடுக்கிறத விட்டான், உழைக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே அவன் மாறினானா. பாருங்கள், இது கதையாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறது இது மாதிரி தான். படுத்துட்டு இருந்தோம்ல, நம்மளை கூப்பிட்டு அவர் வரைஞ்சி அவர் வார்த்தையை கொடுத்து, உன்னிலே நான் பார்க்கும் நபர் இங்கே இருக்கிறார் பாரு, இவர் தான். சங்கீதம் 112 படித்தோம், அவன் வாரி இறைத்தான். கர்த்தர் உங்களை குறித்து என்ன இமேஜ் வச்சிருக்கிறாரு? யாராவது ஏதாவது தருவீங்களா, போடுவீங்களா, அப்படி கிடையாது. இறைக்கிற படத்தை தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். தைரியத்தின் படத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஜெயத்தின் இமேஜ் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் உள்ளுக்குள்ளாக ஒரு வெற்றியின் சித்திரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். யூ நீட் அ சக்சஸ்ஃபுல் இமேஜ். அதாவது இப்படி சொல்றாங்க பாருங்க, யுவர் பிக்சர் டிசைட் யுவர் ஃபியூச்சர். எல்லாம் சொல்லுங்க, யுவர் பிக்சர் டிசைட் யுவர் ஃபியூச்சர். அதாவது உங்க எதிர்காலத்தை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு என்ன இமேஜ் இருக்கோ, ஒரு நாள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன இமேஜை செட் பண்ணியிருக்கிறீங்க உள்ள? இந்த மனப்படம் அல்லது இந்த செல்ஃப் இமேஜ், இந்த மனதின் சித்திரங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ வேத வசனமே கடவுள் வரைந்து வைத்த ஓவியமாக இருக்கிறது. இப்போ இந்த இதில் நீங்கள் பார்க்கணும், கர்த்தர் வார்த்தையை தரும்போது எப்படி பார்க்குறாருன்னா, ஒன்னிலே நான் பார்க்கும் மனிதன் இதுதான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே அவர் ஒன்றை பார்க்கிறார். அதை சொல்லி தர்றது தான் வேத வசனமாக இருக்குது. ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக பார்க்கிறார்.
யாபேசு துன்பத்திலையும் துக்கத்திலும் இருக்கிறான். ஆனால் கடவுள் வரைஞ்சி வச்ச படம் என்ன? எல்லைகள் எல்லாம் பெரிதாகி ஜபங்களுக்கெல்லாம் பதில் வந்து நல்ல நிலையில் இருக்கிற ஒரு இமேஜ் தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அதுதான் கடவுள் உங்களுக்காக வச்சிருந்த பர்ஃபெக்ட் இமேஜ் அப்படி நினச்சிடக்கூடாது. வேத வசனங்களுக்கு திரும்பி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த பரிபூர்ண சாயலை நீங்கள் கண்டடைய முடியும். ஆமென். இப்போ நம்ம சபைக்குள்ளே வரும்பொழுது கொஞ்சம் அது நினைப்பூட்டப்படுகிறது. ஓஹோ, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யாராக இருக்கிறோம்? நீதிமானாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் யாராக இருக்கிறோம்? ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் யாராக இருக்கிறோம்? மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோம். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் ஒரு இமேஜை உள்ள செட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளேயே ஒரு ஃபோட்டோவை ஆண்டவர் மாட்டிகிட்டே இருக்கிறார். குணசாலியான பெண். ஆண்டவர் கிதியோனை கூப்பிடும்போது சொல்றாரு பாருங்க, ஓ பராக்கிரம சாலியே. எல்லாம் சொல்லுங்க, பராக்கிரம சாலியே. ஆனா அவன் என்ன இமேஜ் வச்சிருந்தான்? பயந்தாங்குழி. எல்லாம் சொல்லுங்க, பயந்தாங்குழி. ஆனா பயந்தாங்குழிங்கிற இமேஜை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஆனா ஆண்டவர் அவனை கூடும்போது எப்படி கூப்பிட்டாரு? அது எப்படிங்க பயந்தாங்குழியை எப்படி பராக்கிரமசாலியும் கூப்பிடலாம்? உன்னிலே நான் பார்க்கும் மனிதன் வீரன், அவன் கோலை கிடையாது. விளங்குதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை மாத்துறாருன்னா, இந்த படம் வரைஞ்சு கொடுத்த மாதிரி தான். கொடுத்தா அவன் பதறான், என்ன ஆண்டவரே நானா? நீ தான்டா, உனக்குள்ள இதை தான்டா நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஓ மைட்டி மேன் ஆஃப் வாரியர் அப்படி கூப்பிடுறாரு. அவன் பார்க்குறான், வாரியரா? நான் ஒரியர். நான் வாழ்க்கையில கவலையும் கம்பளையுமா இருக்கிறேன். என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? மைட்டி மேன் ஆஃப் வாரியர். என்ன வாரியர்னு சொல்றீங்களே? ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா உன்னை நான் அப்படிதான் பார்க்குறேங்கிறார். அப்போ நாம பாவத்தில் வாழும்போது கடவுள் சொல்றாரு, நான் உன்னை என் பிள்ளையா தான்டா பார்க்குறேங்கிறாரு. அதுதான் நம்மளை மாத்துது. நாம் ஏழ்மையில இருக்கும்பொழுது கடவுள் சொல்றாரு, நான் உன்னை செல்வம் தானே பார்க்குறேங்கிறாரு. நீங்க வாழ்க்கையில தாழ்வான நிலையில இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன்னை உயர்வுல வச்சு நான் பார்க்குறேங்கிறாரு. அப்போ வேத வசனங்கள் எல்லாமே எதுக்குன்னா, கர்த்தர் நம்மளை எவ்விதமாய் பார்க்கிறார் அல்லது எவ்விதமாக அவர் வரைஞ்சி வச்சிருக்கிறாருங்கிறத நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம்தான் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? இன்னும் ஆழமாக கேட்க விரும்புறீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ இது வந்து சும்மா கிடையாது. இது எல்லாமே வாழ்க்கையை மாற்றி இருக்குது. நான் ஒரு நாள் என்ன வந்து ஒரு செய்யக்கூடிய நபராகவோ வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நபராகவோ என்ன ஒரு நாள் என்னால் யோசிக்கவே முடியாது. ஆனால் ஒரு நாள் இப்படிப்பட்ட போதனைகளை நான் கேட்டபோது என் மனதில் இருந்த அந்த இமேஜ் எல்லாம் மாறிச்சு. அந்த செல்ஃப் இமேஜ், அந்த செல்ஃப் பிக்சர்ஸ் எல்லாம் மாறிச்சு. நான் முதலாவது என்னை உன்னை செஞ்சா வெற்றி அடைய முடியும் என்று ஒரு வெற்றியாளனாக முதலாவது நான் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்குள்ளாக. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா செய்கிற காரியங்களில் வெற்றியை காண முடிந்தது. இன்னைக்கு மாலையில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, உங்களுடைய மனதில் உங்கள் இருதயத்தில் கடவுள் சில அற்புதமான எண்ணங்களை, அற்புதமான சிந்தனைகளை, அற்புதமான சித்திரங்களை அவர் போட விரும்புகிறார். அப்படி போடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். பீட்டர், பேதுரு, சீமோன், அவனுக்கு பேர் இருக்குல்ல, சீமோன் பேதுரு. இந்த சீமோன்னால என்னன்னா நாணல்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? நாணல் செடி பார்த்துருக்கீங்களா? காத்தடிக்கிற பக்கம்லாம் அதுதான் பேதுரு. அந்த அவனுடைய வாழ்க்கை ஒரு நிலையாகவே இருக்க மாட்டான். இங்கே அடித்தா இங்கே, இங்கே அடித்தா இங்கே, நாணல் மாதிரி. இதான் இமேஜ். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, இனிமே அவன் பேர் வந்து பெட்ரா, பீச்சர், பாறை. சீமோன்னா என்னது? நாணல். பேதுருன்னா என்னது? பாறை. எல்லாம் சொல்லுங்க, பாறை. இனி வந்து நீ இப்படியே இதாகிட்டு இருக்க மாட்ட. இனிமே நீ எப்படி இருப்ப? உறுதியாக இருப்ப. அவனுடைய இமேஜை மாத்துறாரு. மாற்றிட்டு சொல்கிறாரு, நான் மீனை கூட பிடிக்க முடியாமல் இருக்கான். கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். விளங்குதுங்களா? கடவுள் எப்படி பேசுகிறாரு, கடவுள் எப்படி வாழ்க்கையை மாத்துறாரு பாருங்க. ஒவ்வொருத்தையும் போய், தம்பி நீ இது கிடையாது இது அப்படி சொல்கிறாரு.
அந்த ஆளால் நம்பவே முடியல. நானா? ஆமாங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அது மாதிரியே மாற்றிடுறாரு. எரேமியாட்ட போய் சொல்கிறாரு, யூ ஆர் அயர்ன் பில்லர், நீ வெண்கல தூணா இருக்கிறாய், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன். இப்படிலாம் பேசுகிறாரு. அவன் சொல்கிறான், நான் சின்ன பிள்ளை ஐயா. ஆண்டவர் சொல்ல, டு நாட் சே ஐ எம் a only child. சின்ன பிள்ளைன்னு என்ன பண்ணாத, சொல்லாத. நான் உன்னை தாயின் கருவில் உருவாக முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் எப்போவுமே என்ன பண்ணுறாருன்னா, நாம் ஒன்றை நினச்சி நாம் ஒன்றை சிந்திச்சு நம்முடைய அனுபவத்தில் ஒரு விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வார்த்தையை அனுப்பி உண்மையிலே நாம் யார் எப்படி இருக்க முடியும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார். ஆமென். அப்போ அதுக்கு தான் இந்த வேத வசனங்கள். இட் இஸ் எ இமேஜ். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகள் படங்களாக இருக்கிறது. அதனால தான் இதை ஒரு மனிதன் கேட்பதின் மூலம், இதை ஒரு மனிதன் தியானிப்பதின் மூலம் அவன் உண்மையிலேயே யார் என்பதை பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். உண்மையிலேயே அவனுக்குள் என்ன இருக்கிறது, கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், அவன் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற வெளிச்சங்கள் இதன் மூலமாக உண்டாக ஆரம்பிக்கிறது. இருக்கீங்களா? இப்போ 23ல் இந்த 128 112 இந்த 23 குழப்பமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது அந்த ஷாட். மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் எடிட் பண்ணணும். என்னங்க பைபிள்லே எடிட் பண்ணுமா? ஆமாம், எடிட் பண்ணணும். ஏன்னா ஆண்டவரே அப்படி தான் சொல்லியிருக்கார். வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுங்க, ஆராய்ஞ்சு பாருங்கிறாரு. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்ன பண்ணுங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்கிறார். எதெல்லாம் கிறிஸ்துவோட செட் ஆகுதோ அதெல்லாம் தான் நமக்கு. ஆமென். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையெல்லாம் மோசமாக போனதுக்கு காரணம் தப்பான படம் உள்ளே வச்சுருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேளுங்க. அதை எதற்கு ஒப்பிடுவீர்கள்? வாட் இஸ் அ மெட்டஃபர் அபவுட் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு கேட்டு பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் எதற்கு உருவகப்படுத்துவீர்கள் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அது ஒரு முள், அது ஒரு கல், இப்படி எதையாவது வனாந்தரம். கரெக்டு. அது என்னது? வனாந்தரம். பாடுகள். இல்லை இமேஜா அப்படி சொல்லுவீங்க. கரடு முரடானது. சிலருக்கு அது பூந்தோட்டம், சிலருக்கு அது போர்க்களம். அதாவது இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் உங்கள் மைண்டில் இருக்கிற இமேஜுக்கும் சம்மந்தம் இருக்குது. வாழ்க்கை தப்பாக இருக்குன்னா உள்ள இமேஜ் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க, பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருது? என்ன வரைஞ்சி வச்சுருக்கீங்களோ அதான பிரிண்ட் வருது. அப்போ வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? உள்ளே என்ன வரைஞ்சி வச்சுருக்கீங்களோ அதனுடைய பிரிண்ட் அவுட்டு தான் லைஃபு. இஸ் காட். சரி, இப்போ இந்த 3 வசனங்களை பார்க்கலாம் வேகமாக. சங்கீதம் 23ல் 1லேருந்து பாருங்க. கர்த்தர் என் நான். அப்போ இதில் என்ன இமேஜ் இருக்கு? குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். இந்த 3 வசனத்தையும் பேசிட்டேன், யூடியூப்ல இருக்கு, நீங்க கேளுங்க. இட் இஸ் a பர்சனல் சாங். இது ஒரு தனிப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க, என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, என் தலையை, என் பாத்திரம் நிரம்பி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். ஆமென். அப்போ இந்த சாம் என்ன சாம்? இட் இஸ் a personal சாம். இதில் என்ன வருது? என்ன 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 சில பேருக்கு கோபமாயிடும். என்ன இது சுயநலமாகவே இருக்குமாங்க. ஆமாம், நீங்கள் நல்லா இருந்தால் தானே எல்லாமே நல்லா இருக்கும். நீங்களே ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன போகிறீங்க? சில சொல்லுவாங்க, நான் எனக்காகலாம் எதையுமே நான் கேட்க மாட்டேன் பிரதர், ஒன்லி ஐ ப்ரே ஃபார் பாகிஸ்தான். இந்த வம்பு தானே வேண்டாங்கிறது.
முதல்ல நீங்கள் உருப்படுறதுக்கு வழியை பாருங்க. சில இப்படி ஒரு பெருமை கிறிஸ்தவத்தில் கொஞ்சம் பேருக்கு, நாங்களாம் எனக்காகலாம் கேட்கவே மாட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட. இது மாதிரி இல்லாத பெருமைலாம் வளர்த்துக்காதீங்க. பைபிளில் பாருங்கள், ஒருத்தன் எண்ணெய் 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 தேவரீர் எண்ணெய் தேவரீர் நான் எண்ணெய் இப்படியே தான் இருக்கு. ஒருத்தன் தனக்காக தன்னை கர்த்தர் எப்படி நடத்துவார் என்றே இந்த சங்கீதங்களில் என்ன பண்ணுகிறான், பேசுகிறான். இட் இஸ் அ பர்சனல் சாம். உங்களுக்கு தெரியும், இந்த சங்கீதக்காரன் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவனாக தன் வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிற ஒருவன். ஆடு மேய்த்தவன் யாரை மாறுறான், அரசனாக மாறுகிறான். ஆனால் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு கற்பனை, நிஜமான கற்பனை எண்ணம் ஒன்று வருகிறது. அது என்ன, நான் ஒரு மெய்ப்பனாக இருந்து என் ஆடுகளை மேய்க்கும் விதம் இவ்விதமாக இருக்கும் என்றால், ஆண்டவர் எனக்கு ஆயராக இருந்தால், மெய்ப்பராக இருந்தால், அவர் என்னை எப்படி நடத்துவார் என்று யோசித்து பார்க்கிறான். அந்த யோசனையிலும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலில் பிறந்தது தான் இந்த 23ஆம் சங்கீதமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் சொன்னேன், கர்த்தரை ரட்சகராக தெரிஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர், கண்டிப்பாக அவங்க பரலோகம் போயிடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தேவனை ரட்சகராய் தெரிவது ஒரு புறம், தேவனை மெய்ப்பராய் தெரிவது இன்னொரு புறம். அவரை என்னைக்கு மெய்ப்பராய் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது குறைவே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். இந்த ரட்சகர்ங்கிற வெளிச்சம் மட்டும் கிடைச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாவத்தை மன்னிச்சார், பரிசுத்தமாக வாழணும், எங்கே போயிடணும். ஆனால் மெய்ப்பராக தெரிகிறவங்க குறைவே இல்லாத வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ ஆரம்பிப்பார்கள். எனக்கு என்னென்னா, இந்த 23ஆம் சங்கீதத்தை சாவு வீட்டில் வாசித்துட்டு இருப்பாங்க. இந்த 23ஆம் சங்கீதத்தை பாட்டாவே சாவு பாட்டாவே என்ன பண்ணுவாங்க, பாடிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இது அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லா குறைவும் நிறைவாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் கிடையவே கிடையாது. இந்த 23ஆம் சங்கீதம் அந்த எண்ணத்தை உடைக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பரா இனிமேல் இருப்பாரா, இப்போது இருக்கிறாரா? அப்போ கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாம் சொல்லுங்க, அவர் என் மேய்ப்பர். அப்போ இயேசுவை ரட்சகராக மட்டும் பார்க்கக்கூடாது. இயேசுவை எப்படி பார்க்கணும்? எல்லாம் சொல்லுங்க, மேய்ப்பர். இயேசுவே சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ தேவனை மெய்ப்பரா பார்க்கும் பொழுது நீங்க என்ன பார்வை, அது என்ன, ரட்சகரா பார்த்தானா மெய்ப்பரா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரட்சகர் விடுவிப்பார், காப்பாற்றுவார், அவ்வளோதான். ஆனால் மெய்ப்பர் உங்களை போஷிப்பார், பாதுகாப்பார். இப்போ போன வாரம் அதான் படித்தோம், ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். அதை தான் அந்த 3 வசனத்திலிருந்து எதை படித்தோம் என்றால், ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். எப்படி இந்த மெய்ப்பர் நம்மை பாதுகாக்கிறார், இந்த மெய்ப்பர் எப்படி நம்மை பராமரிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பாதுகாப்பும் பராமரிப்பும். ஆமென். இந்த மேய்ப்பர்கிட்ட இருந்து இது 2 வருது, பாதுகாப்பும் வருது, பராமரிப்பும் வருது. அப்ப இயேசுவை கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிற நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் தாழ்ச்சி அடையேன்? எதுலையுமே தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. பொருளாதாரத்தில் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, சுகத்தில் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, ஞானத்தில் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, வாழ்க்கையின் எந்த காரியத்திலையும் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். அது எப்படிங்க சொல்ல முடியும்? சில என்ன நினைக்கிறாங்க, அங்கு போனாதான் தாழ்ச்சியே இல்லாத வாழ்க்கை. இல்லை, அவரை மெய்ப்பராய் கொள்ளும் பொழுது இங்கேயே தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, சத்துருக்கு முன்னாடி பந்திலாம் இருக்கு. எங்க பரலோகத்திலையா? இந்த பந்தி எங்க பரலோகத்திலையாங்க? பரலோகத்திலையா சத்துரு இருக்கிறான்? சத்துரு எங்க இருக்கிறான்? இங்க தான் இருக்கிறான். எதிர் வீட்டிலே இருக்கிறானா? கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்கு முன்னாடி பந்தி. அப்ப இது பரலோகத்தில் போய் நிறைவேறும் வாக்குகள் அல்ல, இந்த பூமியிலே நிறைவேறும் வாக்குகள். ஆமென். அப்போ ஒரு காரியத்தை நீங்க தைரியமா போல்டா சொல்ல முடியும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் குறைவே இல்லாம வாழ்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். The Lord is my shepherd, I shall not want. அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படி தைரியமா சொல்லிட முடியுமா? என்னைக்கு ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா. அவர் என் மேய்ப்பரா இருக்கிற வர எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், உங்களை தொடரும். ஆமென். சிலருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு பயமா இருக்கு. அது எப்படிங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? மறுபடியும் மோடி வந்துட்டா என்ன பண்ணுங்க அப்படிங்க? கவலைப்படாதீங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். பயம் நிறைய பேருக்கு.
ராம ஆண்டான ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏன்னா என்னை ஆள்பவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆகையால் நான் தாழ்ச்சி அடையேன், நீங்கள் தாழ்ச்சி அடையீர்கள். ஆமென். பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. அப்போ நான் முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வாரம் அற்புதமாக படித்தோம். என்ன சொல்லி கொடுத்தேன்? முதலிலே இந்த மேய்ப்பர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? குறைவே இல்லாத வாழ்க்கைக்குள் அவர் உங்களை நடத்துகிறார். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். முதல் வாக்கே என்னன்னா, உன் குறைவை நான் நிறைவாக்குவேன். சில சொல்கிறாங்க, அது எப்படிங்க அப்படிலாம் சொல்லலாமா? எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்காங்க. முதல்ல வந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடுறாரு. ஆமென். நீதியின் பாதையில் நடத்தி, அதெல்லாம் அதுக்கப்புறம் வருது. ஆனால் முதல்ல சாப்பாடு, முதல்ல திருப்தி, முதல்ல தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அதனால தான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, முதல்ல நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் தேவையில் இருப்பீங்கன்னா, இந்த மெய்ப்பரின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை முதலாவது நிறைவாக்கும். தேவையிலிருந்து நீங்கள் வெளியே வர ஆரம்பிப்பீங்க, குறைவிலிருந்து நீங்கள் வெளியே வர ஆரம்பிப்பீங்க. எந்த குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக்குவார். நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் அப்படி ஆகும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாம் சொல்லுங்க, தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் குறைவில் இருக்க மாட்டேன், அடையேன். டிக்ளேர், ஒவ்வொரு நாள் அதை டிக்ளேர் பண்ணுங்க, நான் அடையேனுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் அடையேன். இல்லை இந்த மாதம் வேலை போயிட்டேன், இந்த மாதம் வேலை போனாலும் நான் சொல்லுவேன் தாழ்ச்சி அடையேன். இந்த மாதம் வருமானம் கம்மியாயிடுச்சு, அப்பவும் சொல்ல நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ அப்படி இப்படி அரசாங்கத்தில் மாற்றம் நடக்க, அப்பவும் சொல்ல நான் தாழ்ச்சி அடையேன். என்ன போஷிக்க, உங்களை போஷிக்க அவருக்கு கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை நடத்துவார். உங்கள் தேவைகளை தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். Amen. My God shall supply all your needs according to his richness and glory in Jesus Christ. எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார், நிறைவாக்குவார். Amen. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராமிஸே அதுதான். அப்புறம் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த ஆட்டுக்கு புல் எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த ஆடை ஏன் இதுல வர்ணனையாக கொண்டு வருகிறார்னா, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பிராணி அது. ஆடு தான். அதனால தான் ஏன் ஆடு மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. சரியான ஆட்டு மந்தையா இருக்கு அப்படிங்காங்க. ஏன்? மேய்ப்பன் பின்னாடியே போயிட்டே இருக்கும் அது. இது தானாக எதையும் யோசிக்காது. இதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இன்டலெக்சுவலான ஒரு இது கிடையாது. அப்போ புல் எங்கே இருக்கு? இந்த பசும் புல் எங்கே இருக்கு? ஆட்டுக்கு தெரியாது. மக்கள் வாழ்க்கையிலையும் பாருங்க, புத்திசாலிகள் தான் ஜெயிக்க முடியுங்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புற ஆளாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன் தெரியுமா? இந்த இன்னசென்ட்டான ஒரு ஆட்டை ஏங்க கொண்டு வந்து காட்டுறாருன்னா, இந்த ஆட்டுக்கு புல் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனால் மெய்ப்பனுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாது உங்க பிரேக் த்ரூஸ், உங்க நல்ல எதிர்காலம், உங்க வேலை, உங்கள் வாய்ப்பு, உங்களுக்கான வாழ்க்கை துணை, உங்களுக்கான நல்ல எதிர்காலம், அதுதான் பசும் புல்வெளி. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்க வந்திருக்கிற இந்த மெய்ப்பருக்கு நல்லா தெரியும். கரெக்டா அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் அந்த வழியில் வருகிறவன் பேதையா இருந்தாலும் வழிகட்டு போவது இல்லை. பக்கத்துல பா சொல்லுங்க, பேதையா இருந்தாலும் வழிகட்டு போவதில்லை. ஐயோ எனக்கு அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லைங்க, அவ்வளவு ஞானம் இல்லைங்க. அப்போ ரொம்ப நல்லது, மெய்ப்பர் அப்படியே நம்பிடுங்க. புள்ளி எங்கே இருக்குங்க, பிள்ளைக்கு என்ன பண்ணுவேங்க, அதுக்கு எதை செய்வேங்க, என்ன பண்ணுமே தெரியாது. நானும் பாருங்கள் ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு நபர் கிடையாது. ஒருத்தர் சொன்னார், அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தீங்களா, அங்கே இந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம் இருக்குமே அப்படின்னாரு. எனக்கு தெரியவே தெரியாது, நான் போயிட்டு வந்துட்டேன். ஒருவேளை தெரியாதனால தான் போயிட்டு வந்தேன்னா நம்ம தெரில. அடுத்தால இந்த மாதிரி ஒரு 2-3 கண்ட்ரிக்கு நான் போக போகிறேன் அப்படின்னேன். அதுக்கு இப்படிலாம் சில சிக்கல்கள் இருக்குன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அது தெரியாது, ஆனால் எங்கே என்னை கொண்டு போகணுன்னு அவர் நினைக்கிறாரோ அவர் கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த ஓவர் புத்திசாலி இதெல்லாம் தேவையில்லை, அவங்களாம் தோத்துட்டாங்க. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லையே. புத்திசாலி மனிதர்கள் எல்லாம் வெற்றி பெற்றது இல்லையே.
நீங்கள் புத்திசாலி இல்லையா, அறிவோடு இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக எனக்கு அறிவே இல்லைன்னா நான் தோத்து போயிடுவேன்னு நினைக்காதீங்க. கர்த்தரை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும், உங்கள் வாழ்க்கையை முன்னேற வைக்கும், உங்கள் வாழ்க்கையை உயரங்களுக்கு நேராக கொண்டு போக ஆரம்பிக்கும். வெறும் படிப்பு மட்டும் இல்லைங்க, நல்லா படிங்க, எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. நான் கூட நிறைய கற்றுக்க தான் செய்கிறேன். ஆனால் கூட நான் என்ன நம்புகிறேன்னா, புள்ளி எங்கே இருக்குன்னு இந்த ஆட்டுக்கு தெரியாது, ஆனால் என் மெய்ப்பருக்கு தெரியும். என் மெய்ப்பருக்கு தெரியும். உங்களுக்கான வேலைகள், உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான எதிர்காலம், உங்களுக்கான நல்ல நல்ல காரியங்கள் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பசும் புல்வெளிகளுக்கு நேராய் என்னை நடத்துகிற ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், உங்களை நடத்துகிற ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். நீங்கள் நம்ப முடியும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட விட்டு தர முடியும். கர்த்தாவே என்னை நடத்தும் அப்பா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. தினமும் உங்களை அவர் நடத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும்? மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நித்தமும் என்னை நடத்துவார். எல்லாம் சொல்லுங்க, எங்க என்ன எனக்கு தெரியாது, ஆனா யார் என்பது எனக்கு தெரியும். எங்க போறேன் என்ன, இந்த விவரம்லாம் நமக்கு தெரியலங்க. ஆனா ஒரு விவரம் மட்டும் இருக்கு, ஒரு மேய்ப்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்க ஒரு ரொம்ப புத்திசாலியா இல்லாம இருக்கலாம். ஏன்னா சில பேர் பாருங்களேன், நல்ல விவரமா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா சில பேர் அப்படி இல்லை. மாம்சத்தின்படி வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஆனா அவர்கள் ஒன்று செய்ய முடியும், அவர்கள் இந்த மெய்ப்பரை சார்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரே எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீர் நடத்த வல்லவ. என் மகனுக்கு நல்ல துணை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீர் நடத்த வல்லவ. என் பிள்ளைகளுக்கு எங்கே நல்ல எதிர்காலம் இருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் நீ நடத்த வல்லவ. அடுத்த மாதம் என் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். புள்ளி எங்கே இருக்குதோ அதற்கு நேராக உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலத்தில் கூட அவர் உங்களை திருப்தியா வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, வறட்சியிலும் திருப்தி. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் எப்படி வறட்சியில வறட்சி, ஆனா நமக்கு எப்படி தெரியுமா? வறட்சியிலும் திருப்தி. ஆமென். அதுதான் அவர் வச்சிருக்கிற வாழ்க்கை, அதுதான் அவர் கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புல்வெளிக்கு நேராக என்னை நடத்துவார். இந்த ஆடு தெரியாது, அதால கண்டுபிடிக்கிறது அந்த அளவுக்கு அது விவரமானது இல்லை. ஆனால் மெய்ப்பர் விவரமானவர். இப்போ இங்க மேய்ச்சல் இருக்கு, அடுத்தால எங்க புல் இருக்குன்னு அவர் பார்த்து வச்சிருப்பார். நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பார்க்கிறார். ஆமென். ஆடு நினைக்கும் இதோட காலி ஆகுதுன்னு இது பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் மெய்ப்பனுக்கு தெரியும், இதுக்கப்புறம் மலைக்கு பின்னாடி ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கிறேன், அங்கே கூட்டிட்டு போறேன். ஐயோ இந்த கம்பெனி ப்ராஜெக்ட் இதோட முடியுது, இல்லை இந்த வேலை இதோட முடியுது, இந்த காரியெல்லாம் இதோட ஸ்டாப் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை, அவர் உங்களுக்காக ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிறாரு, அங்கே உங்களை கூட்டிட்டு போவார், அங்கே அவர் உங்களை நடத்துவார், அங்கு அவருடைய போஷிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். மெய்ப்பர் மேல நம்பிக்கை வைங்க. ஒரு ப்ராஜெக்ட் மேலேயோ ஒரு குறிப்பிட்ட காரியத்து மேலே நம்பிக்கை வைங்க. அது மூடலாம், ஆனா மூடாம ஒரு கதவை உங்களுக்காக எப்போதும் வைக்கிற ஒருவர் இருக்கிறார். திறந்த வாசல்ல எப்போதும் உங்க முன்னாடி வைக்கிற ஒருவர் இருக்கிறார். Trust in him. Trust in him. அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் என்னைக்குமே செழிப்பாங்க. மெய்ப்பரை நம்பி பாருங்க, மெய்ப்பரை சார்ந்து கொண்டு பாருங்க. மகா புத்திசாலித்தனங்களால் உங்க வாழ்வு தோற்று போயிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல திறமை, ஆற்றல், இதுதான் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைச்ச நாட்கள்லாம் இருக்குது. வீட்டிலே தான் உட்காந்துருந்தேன், ஒண்ணுமே நடக்கல. ஆனால் ஒரு நாள் விளங்கி கொண்டேன், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நடத்துதல் வரும் பொழுது வாழ்க்கை வேற மாதிரி ஆகும். அது வரைக்கும் வெறும் திறமையையும் ஆற்றலையும் நம்பிட்டு இருந்தேன்னா, முதல்ல உன்னை நம்ப ஆரம்பிச்சேன். The favor of God, the grace of God. என்னைக்கு கண்ணு அதுக்கு நேரா திரும்பிச்சோ, அன்னையில இருந்து வாழ்க்கை இன்னொரு திசையை நோக்கி போக ஆரம்பிச்சது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஓடுறவனுடைய வேகம் போதாது, பிரபல்யம் அடைகிறதுக்கு வித்துவானின் ஞானம் போதாது, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். Believe the favor of God. போன வாரம் பேசினேன், லேபர் டு ஃபேவர். கேட்கலன்னா அந்த மெசேஜ் கேளுங்க, யூடியூப்ஸில் இருக்கும். தயவு, உழைப்பும் தயவும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் உழைச்சி ஏன் முன்னேறல கேள்வியோடு இருக்கிறாங்க. போய்
போய் கேளுங்க அந்த செய்தியை. கடவுளுடைய தயவு வரும் பொழுது உங்கள் உழைப்பை அது அர்த்தமுள்ளதாக மாற்றும். ஆமென். கண்டிப்பா. அதனால நீங்க ரொம்ப புத்திசாலியா இல்லாட்டா கூட தோத்துருவீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த அறிவு இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். நீங்க ரொம்ப படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஆனா சிம்பிளா இருங்க, எளிமையா இருங்க, உங்களை விட்டு கொடுங்க, தினந்தோறும் கேளுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஜெயிக்கிறவங்களுக்கு வர்ற சோதனை என்ன தெரியுமா? நமக்கு தெரியாதா, நமக்கு தெரியாதான்னு மண்ணை கவிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அப்படி போயிடாதீங்க. தினமும் அவர்கிட்ட கேளுங்க. ஆஸ்க் காட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆஸ்க் காட். எல்லாம் சொல்லுங்க, அவரிடம் கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென். ஆமா, உங்களுக்கு பெரிய புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட சின்னதா கேளுங்க, சின்னதா ஒரு ஜெபம் பண்ணுங்க, என்னை நடத்தும் ஆண்டவரே. காலையில் வேலைக்கு போகும்போது அப்படி கேட்டு போய் பாருங்க. நம்மளாம் அப்படி கேட்கறது, நம்ம ப்ராஜெக்ட் அப்படி காமிச்ச உடனே சைனை பண்ணுவோம்ல போகிறது, அப்புறம் ஒன்றுமே ஆகாமல். லார்ட் லீட் மீ, என்னை நீங்கள் நடத்துங்க சுவாமி, உங்களுடைய நடத்துதல் எனக்கு தேவை. நீங்கள் தான் என்னை கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளுக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போவீங்க. அதில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுவீங்க, 100 ப்ராஜெக்ட் பண்ணுற லாபத்தை அந்த ஒன்றிலே ஆண்டவர் கொடுத்துருவார். ஆமென். கர்த்தர் பாருங்க அப்படிப்பட்டதை வச்சிருக்கிறார் உங்களுக்காக. நம்ம ஈஸியாக வச்சிருக்கிற வாழ்க்கையை கஷ்டமாக்குற ஆட்கள். அப்புறம் கர்த்தர் கஷ்டமாக்கிட்டாருமோ. அடுத்தால காமிக்கிறேன், கஷ்டத்தை யார் ஆக்குறாருன்னு காமிக்கிறேன் பாருங்க. அப்போ கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, மெய்ப்பணி நடத்துதல். இப்போ அடுத்தால பாருங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய், அதை தான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், பதட்டமே இல்லாத சமாதானமான வாழ்வை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஹி ரெஸ்டோர்ட், he refresh and restore. 2 வார்த்தை இருக்குது. அவர் உங்கள் ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார், உங்கள் ஆத்துமாவை புத்துணர்வு படுத்துகிறார், ஆத்துமாவை தேற்றி, சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். அடிக்கடி நான் என்னிடத்தில் வருகிற மக்களுக்காக நான் ஜெபிப்பது உண்டு. கர்த்தாவே, இப்பொழுதே அவருடைய சோர்வுகள் மாறட்டும், இப்பொழுதே அவர்கள் காயங்கள் நீங்கட்டும். இன்னைக்கு காலையிலலாம் ஒருத்தர் கை வச்சு கட்டி பிடிச்சி ஜோமன்னா கதறிக்கிறது எழுதிட்டு இருந்தேன் காலையில். ஏன்னா அவ்வளோ உடைந்து அவ்வளோ நொறுங்கி போய் மக்கள் வர்றாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, தேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார், ஆற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். உடைஞ்ச உள்ளங்களை, மனம் சோர்ந்து போன உள்ளங்களை, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவரீர் நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதய புறக்கணீர். ஒருத்தன் உடஞ்ச உள்ளத்தோடு வர்றானா, நீங்க பாத்தீங்கன்னா அப்படி வந்தானா அவனுக்கு இன்னும் 2 கும்மாங்குத்து கிடைச்சிட்டு இருக்கு. அவனே உடஞ்சு போய் வர்றான், அவனே நொறுங்கி போய் சபைக்குள்ள வந்திருக்கிறான் அப்படிங்கிறது. கர்த்தரும் அப்ப எங்க தான் போறது? கர்த்தர் அணைக்கிறார், ஆற்றுகிறார், தேற்றுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்துமாவை தேற்றி. அப்பனா உங்க சோலை, உங்க மைண்டை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்றாரு, தைரியம் ஊட்டுகிறார் உங்கள் ஆத்துமாவிலே. அதனால வேதம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து. உள்ள பலனா இருக்கணுங்க, வெளியில் அப்பதான் ஜெயிப்பீங்க. உள்ள ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா வெளியில் இவ்வளோ மசில்ஸ் இருந்தாலும் தோத்து போயிடுவீங்க. அதான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புலாம் நல்லா இருக்கும், வேலை இல்லை பாஸ்டர்மாங்க. ஆள்லாம் கட்டு மஸ்தாக தான் இருப்பார், பயமாக இருக்குன்னு. இது வரைக்கும் ஒரு 4-5 மிலிட்ரி மேனுக்காக ஜோம் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் எதுக்கு தெரியுமா? தொடுங்க, காய்ச்சல் அடிக்கிறதா, அப்படிதான். ஏன்னா இது சரீர அமைப்பை பொறுத்தது கிடையாது. இப்போ கூட அந்த பாம்பெலாம் வச்சது பாருங்க, அங்கேருந்து ஃபோன் வந்தது, பாஸ்டர் பக்கத்தில் தான் இருக்கிறேன், ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படி. அவன் இது எப்படின்னா, இருதயம் உடம்பு சம்மந்தப்பட்டது இல்லை, ஆத்துமா. எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றி. உங்களை அப்படியே பலப்படுத்துறார், உள்ளத்துக்குள்ள தைரியத்தை தரார். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் உள்ளம் தைரியம் அடைகிறது, உள்ளம் பலம் அடைகிறது. அதனால தான் வெறும் உடம்பை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எதையும் வளர்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆத்துமா வாழ வைக்கணும். கிறிஸ்தவங்கிட்ட போய் கேட்டால் ஆத்துமானா அது என்ன மாவுங்காங்க, அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். பாஸ்டர் நல்லா இருக்கும்னா 2 கிலோ வாங்கி தாங்கங்க. அந்த அளவுக்கு தான் ஆத்துமாவை பற்றி தெரிஞ்சிருக்குது. உள்ளான நிலை, அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணணும், பலப்படுத்த வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பரிசுத்த வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான்.
அதனால தான் வேதம் சொல்லுது, நீதியின் பாதைகளில் யார் நடத்துகிறா? எல்லாம் சொல்லுங்க, அவர் என்ன நடத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் வந்து பரிசுத்தமாயிரு அப்படிங்கிறவர் கிடையாது. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். பரிசுத்தத்தை பற்றி எந்த மதம் தான் பேசலை சொல்லுங்க? எல்லா மதத்துலேயும் என்ன இருக்குது? ஒழுக்க நெறிகள் இருக்கிறது, தூய்மையாய் வாழுதலை பற்றி போதனைகள் இருக்கிறது. சில மதங்களில் கொஞ்சம் அவுட்வேர்டு ஹோலினஸை ரொம்ப பேசியிருப்பாங்க. பைபிள் நிறைய இன்வேர்டு ஹோலினஸை நிறைய பேசுது. ஹோலினஸ் தான் சப்ஜெக்டு, நீதி தான் சப்ஜெக்டு, ஆனால் வாழ முடியலையே. எப்படி வாழ முடியும்? வேதவசனம் சொல்லுது, அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இது வந்து உறவு. கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவில் ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இட் இஸ் நாட் அ ஒன் டே ஈவெண்ட், இட் இஸ் அ ஜேர்னி. இது ஏதோ ஒரு நாள் நிகழ்வு அல்ல. அவரோடு நடக்க நடக்க உங்கள் வாழ்வு நீதியின் பாதைகளில் செல்ல ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரே என்னை பரிசுத்தமாக்குகிறவர். எல்லாம் பரிசுத்தத்துக்காக போராடுறேன், பரிசுத்தத்துக்காக அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. கர்த்தாவே நீர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்தும். அப்போ சொல்லும் போதே இப்படிலாம் வாழ்கிறது எனக்கு பிடிக்கல, இதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. இப்படி வாழ்கிறது எனக்கு பிடிக்கல, சில காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கல, ஆனால் நீர் என்னை நீதியின் பாதையில் நடத்தும். இங்கே பாருங்கள், எத்தனையோ பேர் குடியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் தப்பான பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளும் குடிக்காதங்கன்னு பிரசங்கம் பண்ணதே இல்லை, வெளியே வந்துட்டாங்க. எப்படின்னா கர்த்தருடைய அன்பு இரக்கம் இதெல்லாம் கேட்க கேட்க தன்னால் வாழ்க்கை மாறிடுச்சு. குடிக்காதேன்னு பேசிகிட்டே இருக்கான். அங்கே குடிக்காதவங்களாம் கொஞ்சம் பேர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வாரம் வாரம் தானே கேட்குறாங்க. கேட்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, சரி பெசாடி போய் குடிப்போன்னு குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்கள், நீதியின் பாதையில் அவர் என்னை நடத்துகிறார். அவர் ரொம்ப போராடாதீங்க. சிலருக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப பேடன் ஆயிடுச்சு. ஐயோ முடியலைங்க, வரவே மாட்டுங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கர்த்தர் உங்களை நடத்துவார். தினமும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அழுக்கான உலகத்துக்குள்ளே போகிறேன், எல்லாம் மோசமாக இருக்குது, நீர் என்னை நடத்தும். கேளுங்க, அவர் உங்களை அழகாக நடத்துவார். அவர் உங்களை அழகாக நடத்துவாருங்க. அவர் உங்களை தூய்மைக்குள்ளாக அவர் நடத்துவார். ஆமென். நீங்கள் போராட வேண்டாம், கர்த்தர் உங்களை நடத்துவார். நீதியின் பாதைகளிலே அவர் உங்களை நடத்துவார். நம்ம ஆளுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ எங்கே உன் பரிசுத்தம்? வாரம் வாரம் தான் கேட்குறது. அதைத்தான் ஏன் நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எல்லாம் சொல்லுங்க, அவர் நடத்துகிறார். ஆமென். பயப்படாதீங்க. சில காரியங்களில் நான் இன்னும் மாற வேண்டியது இருக்கிறது, ஆனால் சில காரியங்களில் நான் மாறி இருக்கிறேன். இந்த ரெண்டையும் நான் பார்க்கும்போது என்ன யோசிக்கிறேன்னா, கர்த்தரோடு நடக்க நடக்க தன்னால் இருதயம் மாறுது, வாழ்க்கை மாறுது. முன்னாடியை விட இப்போ அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம், முன்னாடியை விட மன்னிக்க ஆரம்பிக்கிறோம், முன்னாடியை விட சில கெட்ட காரியங்களை விட்டு விலக ஆரம்பிக்கிறோம், முன்னாடியை விட இன்னும் நல்லா வாழணுங்கிற எண்ணம் பெருகி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், அவர் நடத்துகிறார். ஆனால் இதுக்காக நான் போராடி இருக்கிறேன், உபவாசிச்சிருக்கிறேன், என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் நடக்காத மாற்றம் இந்த வெளிச்சத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். இப்போ பாருங்கள், இப்போ தான் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். 3வது வசனம் 4வது வசனம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இந்த வார்த்தை இவ்வளவு நேரம் வந்த வார்த்தையிலையும் இந்த வார்த்தை வித்தியாசமாய் தோணுகிறது போட்டிருக்கு. உங்களுக்கு தோணுதா? இவ்வளவு நேரம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே இந்த வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? இவ்வளவு நேரம் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, அந்த மெய்ப்பர் நடத்துகிறார். ஆனால் இப்போ முதல்ல ஆடு நடக்க ஆரம்பிக்கும் தன்னால். ஹலோ, மரண இருள் பள்ளத்தாக்கு இங்கெல்லாம் மெய்ப்பன் நடத்துகிறது இல்லை, ஆடு நடந்து போயிடுச்சு. கிறிஸ்தவங்க இந்த வித்தியாசத்தை தான் அறியாமல் இருக்காங்க. கர்த்தரே உன்னை மரண இருளுக்குள் நடத்துகிறார், கர்த்தரே உன்னை பொல்லாப்புக்குள் நடத்துகிறார், கர்த்தரே உன்னை உடைச்சி அப்படியாக உன்னை செதுக்கி அப்படியாக தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர்ந்துட வேண்டியதான். அப்புறம் ஏங்க, மரண இருள் பள்ளத்தாக்கு இதெல்லாம் மெய்ப்பன் கொண்டு போகிறதே இல்லை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் முதல்ல ஆடு தன்னால் நடக்கு, அப்போ தான் அது வருது. இது வரைக்கும்
அமர்ந்த புல்வெளி, நன்மைகள், சுற்றிலும் தேவை சந்திக்கப்படுதல், குட்னஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம போய் பார்ப்போமேனு இது கிளம்புது. தன்னால் கிளம்புனா எங்கே மாட்டிக்கிடுச்சு? ஐயோ இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமே அப்படின்னு உட்கார்ந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. இருளாக இருக்குது. மரண பயம் அதை வாட்டுகிறது. அப்போ இதற்கு உள்ளாக மெய்ப்பன் நடத்துகிறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கெட்டதுக்குள்ள, மரணத்துக்குள்ள, பொல்லாப்புக்குள்ள தேவன் நடத்துகிறது இல்லை, மெய்ப்பர் நடத்துகிறது இல்லை. ஏன் அமர்ந்த தண்ணீரண்டை கூட்டு போறான்? பொதன்னு விடுற தண்ணியை பார்த்து கூட இந்த ஆடு பயந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவிற்கு மெய்ப்பர் நல்லவராக இருக்கிறார். விளங்குதுங்களா உங்களுக்கு? ஏன் அமர்ந்த தண்ணீர், ஏன் இந்த ஸ்டில் வாட்டர்ஸ்? ஏன்னா தப்பு இந்த அறிவிலிருந்து விழும்பாருங்க, அதை பார்த்தா ஆடு ஓடிடும். இது அவ்வளவு பலகீனமானது. அப்போ மெய்ப்பனுடைய கான்சியஸை பாருங்க, அந்த மெய்ப்பனுடைய எண்ணங்களை பாருங்க. அவன் எவ்வளோ தாட்ஃபுல்லாக இருக்கிறாருன்னா, இந்த விழுற தண்ணியை பார்த்தா இந்த ஆடு பதறிடும். அதனால் நல்ல நீரோட எண்டை, அந்த அழகா எந்த இறைச்சலும் இல்லாமல் போகிறதுக்குன்னா அதுலன்னா நல்ல என்ன பண்ணும், குடிக்கும். அப்படி நடத்துகிற ஒரு மெய்ப்பர் தான் இவர். அப்போ மரண இருள் பள்ளத்தாக்கெல்லாம் மெய்ப்பரி நடத்துதல் அல்ல. கஷ்டகாலம் கத்தர் ஏதோ கொடுத்துருக்காரு, கத்தர் கொடுக்கறது இல்லை. ஏதோ இந்த நோயை கத்தர் கொடுத்து எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. கத்தர் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி கத்தரை நாங்கள் நம்புறதும் இல்லை. எங்கள் கத்தர் குணமாக்குகிற கத்தர். அப்போ எங்கேயோ நான் இந்த ஆடு தப்பா டிசிஷன் எடுக்கு, எங்கேயோ இந்த ஆடு வழி தப்பி போகுது. அப்படி போகும்போது அது எதை பார்க்குது? மரணத்தையும் பள்ளத்தாக்கையும் பார்க்குது. ஆனால் என்ன விஷயம் தெரியுமா? அப்போ கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. தாவீது பாருங்க, கரெக்டான ஆளு தான். சில நேரத்தில் கொஞ்சம் தப்பாக முடிவு எடுக்கிறாரு, வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக போகுது. இப்போ அவர் சொல்கிறாரு, மரண இருளில் பள்ளத்தாக்கில் என் மெய்ப்பர் நடத்துகிறது இல்லை, நான் நடந்தாலும். எல்லாம் சொல்லுங்க, நான் நடந்தாலும். சரி, நான் தப்பாக முடிவு பண்ணிட்டேன், தப்பாக போயிட்டேன், என்ன பண்ணுறது? இப்பவும் ஒரு நம்பிக்கை. நான் நடந்தாலும், நானே தப்பா போயிட்டாலும், நானே தவறி போயிட்டாலும் என் பின்னாடியே ஓடி வருவாரு, என்னை தூக்குவாரு, என்னை விடுவிப்பாரு, அந்த இடத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். அவர் தான் மெய்ப்பராக இருக்கிறார். நீங்க விரும்பி போகல, நீங்க ஆசைப்பட்டு போகல, நீங்க விரும்பாத ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க விரும்பாத ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே, வாழக்கூடாத வாழ்க்கையை வாழ்றோமேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த மெய்ப்பன் எப்படிப்பட்டவர்னா, இயேசுவே கதை சொல்றாரு. 100 ஆடு, அதுல ஒரு ஆடு என்ன பண்ணல, 99 ஆட்டை விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறார். காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பர் போகிறார். எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்வோ, உங்கள் வாழ்க்கையின் காரியமோ எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களை தேடி தான் அவர் வராரு, உங்களை தேடி தான் அவர் வராரு, அந்த ஆட்டை தேடி தான் அவர் வராரு. 99 இருக்குன்னு விட்டுறதில்லை. காணாமல் போன இந்த ஒரு ஆட்டுக்காக இறங்குகிற, தவிக்கிற, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாமல் தேடுகிற ஒரு மெய்ப்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உங்கள் கர்த்தர். பாருங்க, அதை தேடி போனா அது முள்ளுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் பள்ளத்தாக்குகளையும் சிக்கிட்டு கிடக்கு. அது நினச்சி நமக்கு இது வேண்டுதான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, இந்த செல்ஃப் கண்டம்னேஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், நம்ம புத்திக்கு இது தேவைதான், நம்ம பண்ணதுக்கு இதுவும் வேணும் வேணும், அப்படியே இப்படி தன்னையே குத்திட்டு கிடக்கும் அந்த பள்ளத்தாக்குகளையே. ஆனால் அது எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும். திரும்ப பார்த்தா மெய்ப்பன் வந்து அங்கே நிற்கிறான். மெய்ப்பன் வந்து நிற்கிறான். அது நம்பவே இல்லை. நம்மளே தப்பி போன ஆடு, நம்மளே வழி தப்பி வந்தோம், சொல்லு பேச்சு கேட்கல, கீழ்ப்படியலை, தப்பாகவே முடிவு பண்ணி தப்பாகவே வந்துட்டோம். ஆனால் கூட என்னை விடாமல், உங்களை விடாமல் தேடி வருகிற நல்ல மெய்ப்பனாக அவர் இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் இப்படி கீழ்ப்படியாமலையும் மீறுதலுக்குள்ளாகவும் போன மனிதனுக்காக கூட அது வேலை செய்யும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. அதனாலதான் நம்பிக்கையோடு தாவீது மன்னன் சொல்லுகிறான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் என் மெய்ப்பன் நடத்துகிறதில்லை, நான் நடந்தாலும். எல்லாம் சொல்லுங்க, நான் நடந்தாலும். தப்பா முடிவு பண்ணிட்டேன், தப்பா வாழ்க்கையில போயிட்டேன், தப்பான திசையில வாழ்க்கை போயிட்டு என்ன பண்றது? போனாலும் still we have a hope.
அப்போ கூட நமக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ மரண இருள் பள்ளத்தாக்கு இதெல்லாம் இருக்கும்போது கூட அவர் என்ன பண்றாருன்னா கூடவே வராராம். ஆமென். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எங்க எங்க? தாவீதுக்கு அதான் பெரிய ஆச்சரியம். நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கேயும் இருக்கிறீங்க, பாதாளத்தில் போய் படுக்க போடுறேன். ஐயோ, இதுதான் ஆச்சரியமா இருக்குது, இதுதான் ஆச்சரியமா இருக்குது. நான் போனா போதுன்னு எங்கேயோ போய் உட்கார்றேன். சில நேரம் நிம்மதி இல்லை, சில நேரம் ஆறுதல் இல்லை, தவிப்பு, என்ன பண்ணணும்னு தெரியல. தப்பான இடத்துல போய் நம்ம உட்கார்றோம். அங்கேயும் அவர் வந்து நிற்கிறாரு, அங்கேயும் அவர் கரை வந்து நிற்குது, அங்கேயும் அவர் வந்து நிற்கிறாரு. அதான் அவருடைய அன்பு பாருங்க. தொலைஞ்சு போயிட்டேன், வரக்கூடாத இடத்துல வந்துட்டேன், வாழக்கூடாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்ல முடியுமா இந்த மாதிரியான நேரத்தில்? நீ வேணும், உனக்கு வேணும், ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொல்வார், இல்லை நீ எனக்கு வேணும். உனக்கு வேணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்வார், இல்லை நீ எனக்கு வேணும். இந்த காணாமல் போன இந்த குட்டி, காணாமல் போன இந்த ஆடு எனக்கு வேண்டும் என்று உங்களை தேடி வருகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எஸ் எஸ். மந்தையை விட்டு போயிட்டு தான், கீழ்ப்படியாமல் போயிட்டு தான் நம்ம என்ன பண்ண தெரியுமா? கீழ்ப்படியாம ஓ அப்படிங்க. எல்லாம் முக்கால்வாசி கீழ்ப்படியாமல் தானே வந்து உட்கார்ந்துருக்கு. கீழ்ப்படிஞ்சாதான் நல்லா ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்போமே. எல்லாம் தப்பு தப்பாக முடிவு போட்டு தப்பாக போன ஆட்கள் தான் வர்றோம், பாஸ்டர் உட்பட. ஆமேன்னு சொல்லாட்டினாலும் அதான் உண்மை. அவர் என்ன பண்ணுறது? இந்த கீழ்ப்படியாத ஆட்கள் நடுவில் அவர் கிரியை செய்து அவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். யோனாக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, தப்பாக போயிட்டான். கரெக்டா? தப்பாக தானே போனா? எங்கே போக சொன்னார்? அவன் எங்கே போயிட்டான்? அப்படியே குலுங்குது. தூக்கி எங்கே போட்டாங்க? அவனே தான் சொல்லிட்டான், என்னை தூக்கி போட்டுருங்க ஐயா, நீங்கள் நிம்மதியாக போயிடுவீங்க. உங்கள் பிரச்சனைக்கே காரணம் யார் தான்? நாங்கள் தான். எனக்காண்டி கிடந்து ஏன் ஊரே உளும்பிகிட்டு இருக்கு, பெசாட்டி என்னை தூக்கி போட்டுருங்கன்ட்டான். தூக்கி போட்டா அவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினாராம். அவர் இவன் போகிறான், விழுவும், அது தெரியும். ஆனால் கூட ஒரு பெரிய மீன் ரெடியாக இருக்குது. எதுக்கு? அடுத்தால கரை கொண்டு சேர்க்கறதுக்கு. ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தப்பாக போயிட்டோம், நடுக்கடலுக்கு வந்துட்டோம், இனிமேல் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது நிற்கும் போது போகிறதற்கு ஒரு வழியை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். உங்களை கரை சேர்க்க அவர் ஒன்றே வைத்திருக்கிறார். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, நான் நடந்தாலும், நான் தப்பே பண்ணாலும் என்னை தவறாமல் காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், தவறாமல் என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மீறுதல் தான், தப்பி தான் போயிட்டேன், மெய்ப்பனுக்கு கீழே இருந்திருக்கணும், போயிட்டேன், ஏதோ ஆயிடுச்சு, விட்டுறதில்லை பாருங்க. அவர் விடுறதே கிடையாது, விடுறதே கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, அவர் துன்மார்க்கனின் சாவை விரும்பாத தேவன். துன்மார்க்கன் தான், ஆனால் அவன் சாவை கூட அவர் என்ன பண்ணலையா? அவ்வளவு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம், அவ்வளவு உண்மையான ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம். அவ்வளோ கிருபை பெருத்தவருங்க. நீங்கள் எவ்வளோ கெட்ட ஆளாக இருக்கலாம், நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவருக்கு மேல் அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்வு தான் அவர் விருப்பமாக இருக்கிறது. இதை சபை போதிக்கல, இதுக்கு பதிலாக வேறு எதையோ பேசி வச்சுட்டாங்க. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், எல்லாம் சொல்லுங்கள், நான் நடந்தாலும், எல்லாம் சொல்லுங்கள், நான் தப்பாக போயிட்டாலும், நான் தப்பாக முடிவு பண்ணி எப்படி ஆயிட்டாலும் என் வாழ்க்கையை விடவே மாட்டார். அங்கேருந்து தூக்குவார், அங்கேருந்து மீட்டு கொள்ளுவார், அங்கேருந்து மேலே கொண்டு வருவார். பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் நடந்துட்டேன், அதனால இனிமே எனக்கு பொல்லாப்பு தான் சொல்லாதீங்க. பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போ கூட என் அப்பா என் கூட தான் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னவர் உங்க கூட தான் இருக்கிறார். பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த இருள நின்று சொல்லுங்க, அந்த மரண தருவாயில நின்று சொல்லுங்க, என்னோடு கூட நீர் இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர்னு சொல்ல ஒரு தைரியத்தை அவர் உங்களுக்கு அளிக்கிறார். உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை. ரெண்டு வார்த்தை இருக்குது, எல்லாம் சொல்லுங்க, கோலு, இன்னொன்று என்னது? தடி. இதை நான் முன்னாடி கேட்டிருக்கேன். கோல் எதுக்கு தெரியுமா? நீ எங்கேயாவது போனோன்னா கழுத்தில் போட்டு உன்னை இழுப்பார் அப்படின்ட்டாங்க.
இழுத்து தடி எதுக்கு பட்டார் படார்னு போடுவார் அப்படின்ட்டாங்க. இதுதான் நான் கேட்ட விளக்கம். கோல்னா இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்படி இருக்கும். அது என்ன எப்படி சொல்லுவீங்க? கொடை இது மாதிரி இருக்கும். கொடை இது மாதிரி இருக்கும் கோல் எப்படி. அதனால தான் பெரிய பெரிய பிஷப்லாம் அப்படி வச்சுட்டு வருவாங்க. எதுக்கு? இழுக்குது. கோல் அதை வச்சு இழுத்து தடி எதுக்கு பட்டார படான்னு போடான்ட்டாங்க. அப்போ எல்லாத்தையுமே இப்படி தப்பு தப்பாகவே சொல்கிறது. அதனால தான் முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய சத்தியம், கர்த்தர் நல்லவர். அப்போ தான் பைபிள் ஒழுங்காக தெரியும். இல்லைன்னா பைபிள் வேறு மாதிரி போயிடும். இந்த கோல் எதற்காக ஒரு மெய்ப்பன் வைத்திருக்கிறாருன்னா, இந்த ஆடுகளுக்கு இலைகளையும் கொலைகளையும் உயரமாக இருக்கிறதெல்லாம் பறித்து போடுறதுக்காக கோல். ஆமென். தடி எதுக்குன்னா, இந்த ஆட்டை கடிக்கிறதுக்கு சில கொடிய மிருகங்கள் வந்தால் பாருங்கள், அவங்கெல்லாம் பயங்கர வித்தக்காரங்களாக இருப்பாங்களாம். இந்த மெய்ப்பர்கள் அப்படியே சொல்லட்டிட்டு விட்டா மண்டையிலே அடிக்குமா, சிங்கம் கரடி மேலே ஓட்டமாக ஓடிடுமா. அப்படி ஒன்று வச்சுருப்பாங்களாம். தாவீது அந்த மாதிரி தான், ஒரு வேட்டைக்கார மாதிரி தான். அதனால தான் அந்த அந்த யுத்தியை வச்சு தான் கோலியாத்தை அடிக்கிறான். அப்படியே சுற்றிட்டு விட்டான்னா மிருகங்கள்லாம் தெரிச்சு ஓடுமா. அந்த அளவுக்கு அதை அற்புதமாக கையாளுவாருங்களாம். அப்போ எதிரி என்னை தாக்கும் பொழுது என்னை பாதுகாக்க என் மெய்ப்பர் தடியோடு இருக்கிறார். அது என்ன அடிக்கிறதுக்கு இல்லை, என் பிரச்சனையை அடிக்க, என் நோயை அடிக்க, என் தரித்திரத்தை அடிக்க, எனக்கு எதிராக வருகிற சூழ்ச்சியை அடிப்பதற்காக தடி இருக்கு. சொன்னார், கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே அப்படின்னு. நல்லதுதான் சொன்னேன் நான். என்ன எப்படி சொல்றீங்க? ஆமா, எனக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் அவர் பொசுக்குவார். இப்போ எங்க வீட்டில் கேஸ் இருக்கு, உடனே நான் பயந்துருவேனா? நான் கேஸ் வந்தால் சந்தோஷம், ஏன்னா அது எனக்கு சமைக்க. எங்க வீட்டில் நெருப்பு இருக்கிறது உடனே நான் ஐயோ நல்லது தானே. அப்போ கர்த்தர் அக்னியாக இருக்காருன்னா என்னை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து என்னை பாதுகாப்பார். அவர் அந்த அந்த நெருப்பு என்ன சுடுறதுக்காக அல்ல, எந்த தீயதும் என்ன அணுகாமல் காக்கிறதுக்கு அவர் அக்னி மதிலாக இருக்கிறார். எல்லாத்தையும் தப்பு தப்பாக படிக்கிறதா? எல்லாம் சொல்லுங்க. தடி என் எதிரிகளை தாக்க, எனக்கு எதிரானதை தாக்க, கோல் என்னை போஷிக்க. ஆமென். அவர் கையில் ஒரு கோல் இருக்கு, எப்போவுமே உங்களை போஷிக்கிறார். இன்னைக்கு அந்த கோலும் அந்த தடியும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, அவருடைய வார்த்தைகள், நம்மளை போஷிக்கிற அவருடைய வார்த்தைகள், நம்மை பாதுகாக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளாக அது இருக்கிறது. சரி, எல்லாம் சொல்லுங்க. என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னங்க, எல்லாம் சொல்லுங்க, பந்தி. கர்த்தர் விருந்தை எப்போ வைக்கிறார் தெரியுமா? ரொம்ப விபரீதம் நீங்க நினைக்கிறீங்களே, அந்த டைம்ல தான் விருந்தே வைக்கிறார். வாழ்க்கையில மகத்தான காலங்கள்ல என்ன தெரியுமா? உங்களை சுத்திலும் நெருக்கி நிக்கினா கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுதான் மகத்தான காலங்களாக இருக்கிறது, அதுதான் மேன்மையான நாட்களாக இருக்கிறது, அதுதான் சிறந்த நாட்களாக இருக்கிறது. நம்ம சத்துரு வந்தவனே சத்துரு வந்துட்டான்னு கடவுள் சொல்றாரு, கொஞ்சம் ஆப்போசிட்ல பாரு, பந்தியை வச்சிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்ப பிரச்சனை இருக்குதுன்னா கொஞ்சம் எதிர்த்தாப்புல பாருங்க, வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். சத்துரு வரானாலே எதிர்த்தாப்புல பார்த்துருங்க, பந்தி இருக்கும். ஆமென். பிரச்சனை இருக்குது, சவால்கள் இருக்குது, ரொம்ப நெருக்கடிகள் இருக்குதுன்னா நீங்க ஆப்போசிட்ல பார்க்கலாம், உங்களுக்காக ஒரு பந்தியை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். விருந்து. எல்லாம் சொல்லுங்க, விருந்து. நம்ம ஆட்கள் சத்துரு வந்தவொடனே எங்க மருந்துங்க, மருந்து எடுத்துடுறாங்க. ஹலோ, சத்துரு வரும்பொழுது உங்களுக்காக விருந்து காத்திருக்கிறது. உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களை ஒழிக்க நினைக்கிற எல்லா சாபக்கேட்டுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்காக விருந்தை அவர் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆமென். என் தலையை எண்ணெயால் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்ட தாவீது எல்லோருக்கும் முன்னாடியும் ராஜா என்று அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்படின்னா ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆளை தூக்கி கடவுள் அனாயின்ட் பண்றார்.
கடவுள் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்போ கர்த்தர் பாருங்க எப்படிப்பட்ட ஆட்கள் எடுக்கிறாரு. ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் தூக்கி அபிஷேகம் செய்கிறார். அவரின் தலையை எண்ணெயால் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ரன்னத் ஓவர். மை கப் ஓவர்ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. சொல்லுங்க பார்க்கலாம், ஓவர்ஃப்ளோ. பிபிலிக்கல் வேர்டை பேசினாலே பணக்காரன் ஆயிருவீங்க நீங்க. பைபிள் எது பேசு பாருங்க, தொட்டுக்கோ வலிச்சுக்கோ எல்லாம் பேசல. பாத்திரம் நிரம்பி நல்லா வலிச்சு எடு, பரண்டு கரப்புறா சவுண்டு தான். ஆனால் இங்கே போட்டிருக்குது, என் பாத்திரம் நிரம்பி ஓவர்ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. த லைஃப் ஆஃப் ஓவர்ஃப்ளோ. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நிரம்பி வழிகிற வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, நான் நிரம்பி இருப்பது தேவ சித்தம் அல்ல. யூ ஆர் காட் இட். நீங்கள் நிரம்பி இருப்பதல்ல, நீங்கள் நிரம்பி வழிகிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. சிந்தனுங்க, 4 பேர் வந்து சிந்தனும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினாலேயே லோத்து பணக்காரன் ஆயிட்டான் தெரியுமா? ஏன்னா கூடவே இருந்ததுனால பணக்காரன் ஆயிட்டான். உங்க கூட நிக்கிறதுனாலே சில பேர் நல்லா ஆயிடுவாங்க. உங்க நிழல் படுறதுனால சுகம் மட்டுமல்ல, சில பேர் செழிப்பாங்க. என்னமோ தெரியல, அந்த ஆள் அடிக்கடி போய் பார்ப்பான், அதனாலே என்னமோ தெரியல நீ பெரிய பிசினஸ் மேனா இருக்கான். சொல்லட்டுமே 4 பேர், உங்க நிழலே சிலரை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். உங்கள் நிழலே சிலருக்கு நன்மையாக மாறட்டும். அப்போ எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி. ஒன்றுமே இல்லைங்க, ஒளிவிக்கிட்டே இருக்குங்க, ஒரே காலியாக இருக்குங்க, ஒரே எம்டியாக இருக்குங்க. நோ, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாருன்னா என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சே ஆகும். அவன் கூடாரத்தை விசாரித்து பார்க்கும் பொழுது அதில் குறை ஒன்றையும் நீர் காண மாட்டீர். உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நிரம்பி தான் இருக்கும். எல்லாம் சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களாலே உங்கள் வீடு நிரம்பி இருக்கும். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்புதலையும் பரிபூர்ணத்தையும் வேத மனிதர்கள் பேசி இருக்கிறார்கள். நம்ம கிடைக்குமான்னு கேட்குறோம். கடவுள் சொல்றாரு, நிரம்பும். நிரம்புறது மட்டும் இல்லை, நிரம்பி வழியும். என் ஜீவனுள்ள எல்லாம் சொல்லுங்க, சகல நாளும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன கிடைக்கும்? இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? இப்போ உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் நன்மையும் கிருபையுமா? அது எப்படிங்க? எப்போவுமே பாருங்களேன், நம்முடைய திங்கிங்க்கு மேலே தான் கடவுளுடைய வார்த்தை இருக்குது. நாம் அவருடைய திங்கிங்க்கு நம்ம வர்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை மாற்ற பார்க்கும். கிறிஸ்தவங்க எங்கே தோற்று போகிறாங்கன்னா இங்கே தான் தோற்று போகிறாங்க. அதாவது காலுக்கு ஏற்ற மாதிரி செருப்பு இல்லைன்னா செருப்பை மாற்றணும், காலை வெட்டக்கூடாது. ஹலோ, வேத வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை இல்லைன்னா வசனத்தை மாற்றக்கூடாது, வாழ்க்கையை மாற்றணும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எல்லா நாளும் நன்மன் போட்டிருக்க, பரலோகம் பரலோகம் அப்படின்ட்டாங்க. கிடைச்சிட்டு வெளிப்பாடு. ஏன்னா இங்கே ஒருத்தர் வாழ்க்கையும் பார்த்தா எப்படி இல்லை, டெய்லி நன்மையாவா இருக்கு, டெய்லி எப்படி இருக்கு. அதை ஏன் கேட்கீங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஆளுகள் பாட்டான், இவனை வாரம் வாரம் வந்துக்கிட்டு இருக்கானே, நன்மை கிருபையும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தொடரணும் எப்படி பிரசங்கம் பண்ண, அற்புதமான ஒரு வழியை மதம் கண்டுபிடிச்சிச்சு. இங்கன்னா தான் ரொம்ப கேள்வி கேட்பான், அங்கே அப்படின்ட்டாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் அப்படி சொல்லிட்டு அடுத்த வாரம் யாராவது என்ன கேள்வி கேட்பீங்களா? கேட்கவே மாட்டீங்க. நன்மையும் கிருபையும் அங்கே தொடரும், தம்பி சீக்கிரமாக போயிருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும், என்ன மனசில் ஓடும்? சரி சீக்கிரமாக அங்கே போவோம், இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த புத்தி தான் உள்ள. நிறைய பேருக்கு அந்த புத்தியை தான் மதம் ஏற்படுத்திட்டு. ஏன்னா அவங்க அனுபவங்கள் அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், அனுபவம் அப்படி இல்லைன்னா வார்த்தையை மாற்றிடாதீங்க. வார்த்தையை நம்பும் பொழுது வார்த்தை நிச்சயமாய் அனுபவமாய் மாற ஆரம்பிக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாம் சொல்லுங்க, எல்லா நாளும் என்ன நன்மை தொடருங்க. பைபிள் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. நீ பிச்சைக்கார மாதிரி நல்லது நடக்குமான்னு ஏந்தி அலைய மாட்ட, ஓம் பின்னாடி இதெல்லாம் வருங்கிறாரு. வேலைகள், வாய்ப்புகள், வசதிகள், எல்லா நன்மையும் உங்க பின்னாடி வரும் என்பதுதான் வாக்கா இருக்கிறது. வாய்ப்புகளை தேடி, காரியத்தை தேடி எனக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படி ஓடுறது இல்லை, தொடரும். எல்லாம் சொல்லுங்க, தொடரும். என்னை தொடரும். சொல்லுங்க பார்க்கலாம்.
காலையில் எழுந்து இந்த வார்த்தையை ஏன் சொல்லக்கூடாது? நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். காலையில் எந்த பார்த்துக்கோங்க, உயிர் இருக்கா? சரி, எந்திரிச்சிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி நன்மை தொடரும். ஏன்னா உயிரோடு இருக்கிறோம்ல, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். அப்போ என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் தொடரும். அப்போ உயிர் காலையில் இருந்து சொல்லுங்கள், இன்னைக்கு எனக்கு நன்மை என்னை தொடரும். நான் எங்கே தேடி போகணும், என் பின்னாடி வரும். நான் போகிற இடத்துல கரெக்டாக வந்து அது உட்காரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா நாளும் நன்மை. இந்த 1ஆம் தேதி ஏன்னா பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்கள், நிறைய பேர் கடுப்பாக இருக்கும். கர்த்தர் இந்த வருஷம் வியாதிகள், போர் எல்லாம் கடைசி நாள் ஆகிட்டு எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போ அப்படின்ட்டாங்க. இதே பேசுறது பாருங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி அதன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியப்படுகிறது. இப்போ இந்த மாதிரி அதாவது பேசுனா, இவர் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர். ஹலோ, ஐ எம் அ பைபிள் ப்ரீச்சர் மை ஃப்ரெண்ட். ஐ எம் அ பைபிள் ப்ரீச்சர். தேவனுடைய வார்த்தை அதை சொல்லுது. உங்களுக்கு கட்ஸ் இல்லைன்னா விட்டுட்டு போங்க. நான் அதை நம்புறேன். என் தேவன் நல்லவராக இருக்கிறார். நாள்தோறும் நன்மைகளால் அவர் என்னையும் என் மக்களையும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களையும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த உலகம் கெட்ட உலகம் இருக்கிறார், ஆனால் என் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆகையால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கலாம் சொல்லுங்க. உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருக்கும்போது தான் சொல்லணும். நல்ல உலகத்தில் நீ நல்லா இருப்பேன்னு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லையே. ஹலோ, எல்லாமே நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது சொல்ல வேண்டியதே இல்லையே சார். சில சொல்லுவாங்க, நீ மட்டும் நிறைய மார்க் வாங்கியிருந்தா நானே சீட்டு வாங்கி கொடுத்துருப்பேனே. அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஏன் நான் வந்தேன்? அதான் அவனே கொடுத்துருப்பானே. சில பெரிய ஆட்கள்லாம் இதான் பேசுவாங்க, நீ மட்டும் வாங்கியிருந்தா நானே வாங்கி கொடுத்துருப்பேன். நீங்கள் ஏன் சார் வாங்கி கொடுக்கணும்? அவனே கொடுத்துருவான். நல்லா இருக்கிற இடத்துல நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. கெட்ட உலகத்தில் தான் இதை பேசணும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த உலகம் கேடுகளால் தீமைகளால் நிறைஞ்சிருக்கும் போது உங்களை நன்மை தொடரும் சகல நாளும். அதான் அதில் இருக்கிற பியூட்டி. என்ன சொல்லுங்க, எல்லா நாளும். 6 மாதம் நல்லா இருக்கும் தம்பி, 6 மாதம் மோசமாக இருக்கும். இன்னும் குடுகுடுப்புக்காரனா இது? ஏன் 6 மாதம் கத்தர் வெக்கேஷனில் எங்கேயாவது போயிடுறாரா? ஹலோ, எல்லா நாள். எல்லாம் சொல்லுங்க, எல்லா நாள் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, இன்னும் இது ரொம்ப ஆழமான காரியம். நான் தான் சொல்கிறேன், 23ஆம் சங்கீதத்தை 23 வாரம் பேசலாம். தோண்ட வரும். இந்த தொடருங்கிற வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. தொடரும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எபிரேய பதத்தில் போய் வாசித்து பார்த்தோம்னா அது எப்படி வருதுன்னா, இந்த ஹண்ட், அந்த தொடருங்கிறது எப்படி போட்டிருக்குது? ஹண்ட், அதாவது வேட்டையாடும். ஆண்டவருடைய வார்த்தையில் எப்படி இருக்குதுன்னா, இது எப்படி படிக்கணும்? அப்படி போட்டிங்கன்னா எப்படி படிக்கணும்னா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் இல்லை, உன்னை வேட்டையாடும். அது உன்னை வேட்டையாடும். அது உங்களை தேடி வந்து உங்களை பிடிக்குமா? இந்த சாபம் பார்த்துருக்கீங்களா? தேடி வந்து பிடிச்சி ஆள் அழிக்கும். அதெல்லாம் நம்புறாங்க மக்கள். அவன் கெட்ட நேரம் அவனை விட்டுச்சா பிரதர் அப்படிம்பாங்க. எங்கேயோ போய் எப்படியோ இருப்பான், வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்போ கெட்டது தேடி போய் அழிக்கும்னா கிருபை அதை விட தேடி போய் வாழ வைக்கும். நம்ம அழிக்கிற சக்தியை நம்புறோம், வாழ வைக்கிற கிருபையை நம்ம விட்டுருந்தோம் பாருங்க. நான் சொல்றேன், அது உங்களை வேட்டையாடும். எல்லாம் சொல்லுங்க, என்னை வேட்டையாடும். எல்லாம் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை வேட்டையாடும். ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல வருது இது. கரெக்டாக NIVல கரெக்டாக வருது. இது எப்படி வருது பாருங்க. Surely your goodness and love will flow me all the days of my life. ஆம்பிளிஃபைடுங்கிற ஒரு வெர்ஷன் இருக்குது ஆங்கிலத்தில். இது NIV. ஆம்பிளிஃபைடில் எப்படி வருதுன்னா, surely or only. எல்லாம் சொல்லுங்க, surely or only. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, surely or only. அப்படின்னா அர்த்தம்னா நிச்சயமா நன்மை மட்டும்தான் உன்னை தொடரும். பயப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாக நன்மை மாத்திரமே என்னை தொடரும், அவர் என் மெய்ப்பராக இருக்கிறபடினா. பாருங்க, கர்த்தரை மெய்ப்பராக கொள்கிற ஒரு ஆளுக்கு இவ்வளவு நன்மையும் சொந்தமாக இருக்குது. அப்புறம் சொல்கிறான் கடைசியில், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். பாருங்க, இப்பமும் அவர் என் கூட, அப்புறம் நான் அவர் கூட. என்ன வித்தியாசம்? மரணத்துக்கும் வாழ்வுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லாமல் பண்ணுறாரு. இப்போது அவர் என்னோடு, பிறகு நான் அவரோடு. இவ்வளோதான். எல்லாம் சொல்லுங்க, மரண பயம் இல்லை,
நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கை அவர் கொடுக்கிறார். கரெக்ட் பாருங்க, இந்த எட்டர்னல் லைஃபை கடைசியில் தான் பேசுகிறார். உங்கள் தேவை சந்திக்கப்படுகிறது, நடத்தப்படுறதெல்லாம் எங்கே பேசுகிறாரு? முன்னாடியே பேசுகிறார். ஆமேன். நம்ம வந்த அன்னைக்கே நாள் என்ன பேசுகிறோம்? இன்னைக்கு செத்து போனா எங்கே போவேன், எங்கே போவேன், எங்கே போவேன், அவனும் தான் உட்காந்துருக்கான், எங்கே போவேன் சொல்லுங்க பாஸ்டர். நாள் ஆண்டவர் எவ்வளோ நல்லவ, அவன் தேவை எப்படி சந்திப்பார், அவன் வாழ்க்கை எப்படி உருப்படுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் படிப்படியாக சொல்லுங்கள். இந்த வாழ்க்கையிலேயே உனக்கு இவ்வளோ தருவார்னா இதுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையிலையும் உனக்கு ஒரு சொல்ல வேண்டாம் நம்பிக்கை வந்துடும் உனக்கு. சில சொல்லுவாங்க, நீங்கள் நித்தியத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிங்க. முதல்ல இந்த வாழ்க்கையை பற்றியே நம்பிக்கை வரலன்னா அப்புறம் எங்கேருந்து நித்தியத்தை பற்றி நம்பிக்கை வரும்? பரலோகம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறாரா பாரு, அவர் பணம் மடங்கிறார் பாலசேகர் அப்படிங்கிறாங்க. ஐயா, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி? இதை சொல்லி கொடுத்தது நம்ம வேதம். அப்போ அவர் என்ன சொல்றாரு? காணக்கூடிய உலகத்திலேயே இந்த கடவுள் எனக்கு பதிலா இல்லைன்னா அப்புறம் காணாத உலகத்தை யார் கண்டா? கேள்வி வருமா வராதா? கேட்க மாட்டோம் சபையில். ஏன்னா நம்மளை அவிசுவாசின்னு அனுப்பிடுவான். ஒரு அவிசுவாச பிசாசு உள்ள வந்திருக்கு, கெட் அவுட் அப்படின்றாங்க. வாயை திறக்க விட மாட்டாங்க நிறைய இடத்துல. அப்போ காணக்கூடிய உலகத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டா ஒருத்தன் சொல்லுவான், இங்கு மட்டும் இல்லை, பரலோகத்திலும் பூலோகத்திலும் மாத்திரமல்ல பரலோகத்திலும் உம்மை தவிர வேற யாரும் எனக்கு இல்லை. இன்னும் பர்ஃபெக்ட் ஷாட் நிறைய இருக்குது பைபிளில். வரும் வாரங்களில் எடுத்து நாம் பேசுவோம். அப்படியே நாம் எடுத்து சுவைக்கக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு இருக்குதா? நோய், தரித்திரம், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க அவர் ஏற்படுத்தின பந்தி தான் இங்கே வந்திருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? பந்தியில் கலந்து கொள்ளும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். இந்த பந்தி சத்துருக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. பாவங்களும் சாபங்களும் நோயும் தரித்திரமும் மனுஷனை அழிக்க போராடி கொண்டிருக்கிற வேலையில் கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திட்டார். இங்கே பார்ப்பா, உன்னை கொல்ல நினைக்குது பாவம், உன்னை கொல்ல நினைக்குது சாபம், உன்னை அழிக்க நினைக்கிற பல சக்திகளுக்கு நடுவில் உன்னை வாழ வைப்பதற்கு நான் ஒரு பந்தியை உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த பந்தியில் நீ பங்கு கொள்ளும் பொழுது ஜீவன் உனக்கு உண்டாக ஆரம்பிக்கும், வாழ்வு உனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி. இந்த உலகம் சாபத்தில் இருக்கும் பொழுது, இந்த உலகம் வேதனைக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் மனிதனுக்காக ஏற்படுத்தின ஒரு பந்தி. அதனால தான் இதை திரு விருந்து என்று சொல்லுகிறோம். இது திரு பந்தி என்று நாம் அழைக்கிறோம். அப்போ இதில் பங்கு பெறும் பொழுது சத்துருவை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள், பிசாசை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள், நோயை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள், தரித்திரத்தை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். வாழ்க்கையின் போராட்டத்தை ஜெயிக்கிற ஒரு சத்துவத்தை இந்த பந்தி உங்களுக்கு தருகிறது. ஆமென். நோய் இருக்கு, ஆனா சுகத்தின் பந்தியை அவர் ரெடி பண்ணியிருக்கிறார். உனக்கு தீர்க்காயுசு கிடையாதுன்னு டாக்டர் எழுதிட்டார், ஆனா இயேசுவின் ரத்தம் அந்த அறிக்கையை மாற்றுகிறது. ஒருவேளை தூர இடத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கலாம், லைவ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், உங்க வீட்டிலே நீங்க கம்யூனியன் எடுக்கலாம், உங்க கையில இருக்கிற பன்னோ தோசையோ எதையோ நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சொல்லுங்க, இது கர்த்தருடைய சரீரமா இருக்கிறது, இது சிந்தப்பட்டவுடைய ரத்தமா இருக்கிறது சொல்லி இதுல பங்கு பெறும்போது நீங்க சொல்ல முடியும், சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி. நோய்க்கு முன்பாக சுகத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், தரித்திரத்துக்கு முன்பாக செழிப்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், மரணத்துக்கு முன்பாக ஜீவனை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, இந்த பந்தி எதுக்கு தெரியுமா? சத்துருவை ஜெயிப்பதற்கு, சத்துருவின் திட்டத்தை அவமாக்குவதற்கு. கால காலமாக அடிமைகளாகவே தங்கள் வாழ்வை முடிக்க வேண்டும் என்ற பார்வோனின் எண்ணத்தை இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி மாற்றினது, தெளிக்கப்பட்ட ரத்தம் அதை மாற்றினது. நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையை கெடுக்க போராடுகிற எல்லா தீய வல்லமைகளிலிருந்தும் இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது. ரத்தத்தில் பாதுகாப்பு இருக்கிறது, ரத்தத்தில் விடுதலை இருக்கிறது, ரத்தத்தில் மீட்பின் வல்லமை இருக்கிறது. சத்துருக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பந்தியை வச்சிருக்கிறாருன்னா அப்போ உங்க சாவை தேவன் விரும்பவில்லை, உங்கள் வியாதியை தேவன் விரும்பவில்லை, உங்கள் தரித்திரத்தை அவர் விரும்பவில்லை. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தேவன் அந்த பந்தியை உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் செய்தார்.
இன்றைக்கு நம்பிக்கையோடு பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தை சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்திலே பானம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஏற்படுத்தின பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். அதன் மூலம் சத்துரு வெட்கப்படுவான், நீங்கள் மகிமைப்படுவீர்கள். அல்லேலூயா. வியாதி உங்களை விட்டு நீங்கும், மரணம் உங்களை விட்டு நீங்கும், பலகீனம் உங்களை விட்டு நீங்கும், புதிய பலன் உங்கள் சரீரத்திலே வரும். பாருங்க, இது உங்க பாவத்தை நினைக்கிற நேரம் கிடையாது, உங்கள் தேவனை நினைக்கிற நேரம். அநேகர் இதை குறித்து தப்பான எத்தனையோ காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், என் மரணத்தை நினைவு கூறுங்கள். ரிமெம்பர் மை டெத். அப்படின்னா அர்த்தம், உனக்காக தான் நான் மரிச்சேன், இப்ப நீ எனக்காக வாழுங்கிறாரு. அவர் எடுத்துக்கொண்டது எனது மரணத்தை, ஆகையால் மரணம் எனக்குரியது அல்ல. அவர் பட்டது எனது காயங்களை, ஆகையால் நான் காயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அவர் சுமந்து கொண்டது என் துக்கங்களை, ஆகையால் நான் துக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. கல்வாரி சிலுவையை செய்து முடிக்கப்பட்ட தேவனுடைய செயல்களை விசுவாசிக்கிற உங்களுக்கு விடுதலையும் சுகமும் சொந்தமாக இருக்கிறது. ஆகையால் நம்பிக்கையோடு சொல்ல முடியும், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று. ஆமென். எல்லாரும் கைகளை எடுத்துக்கொள்வோம், சொல்லுவோம், இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. இந்த திராட்சரசம் எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தமாய் இருக்கிறது. இதில் பானம் பண்ணுகிற நான் தேவனுடைய பந்தியிலே நான் பானம் பண்ணுகிறேன். சத்துருக்கு முன்பாக அவர் வைத்த பந்தியிலே நான் பானம் பண்ணுகிறேன். இனி எனக்கு ஜீவன் உண்டு, மரணம் இல்லை, சுகம் உண்டு, வியாதி இல்லை, செழிப்பு உண்டு, தரித்திரம் இல்லை, சமாதானம் உண்டு, துக்கம் இல்லை, ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இதில் நான் பங்கு கொள்கிறேன். சாப வல்லமைகளிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுகிறேன். இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இதில் பங்கு பெறும் பொழுது சாபங்கள் முறிகிறது, நான் விடுவிக்கப்படுகிறேன். ஆமென். அஞ்சாதே, நான் உன் தேவன். I am your God. இந்த யாவேனா என்ன, யெகோவா ராஃபா சொல்றேன் பாருங்க. I am the God that healeth thee. நானே உன்னை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த கம்யூனியனை ஒவ்வொரு நாளும் உங்க வீடுகளிலே எடுக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? Take communion in your house. மதம் தான் இது எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. வீட்டில் எடுத்தா அப்ப எப்படி சர்ச்சுக்கு வருவோம் அப்படின்னு இவ்வளவு பேர் வாரீங்களே, வீட்டில் எடுங்கன்னு சொல்ல பிறகு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா அப்புறம் என்னது பயம்? எல்லாத்தையுமே நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு எல்லாம் பயப்படாதீங்க. நான் ஊழியம் செய்யும் போதே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால் யாரையும் கூட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டணும்னா அவர் தான் கூட்டணும். அதனால நமக்கு அந்த பயமே கிடையாது. யாரும் போயிடுவாங்களா, அவர் கூட்டு வருவார். பயப்படாது. வீடுகளில் கம்யூனியன் எடுக்கலாம். ஒரு பையன் வந்து பர்கரும் கோக்கும் வச்சு கம்யூனியன் எடுக்கிறான். ஹலோ ஆண்டவர், இந்த பர்கரை உங்க சரீரமா நினைக்கிறேன், இந்த கோக்கை உங்க ரத்தமா நினைக்கிறேன். அதுக்கு பேர் என்னது? நீங்க தோசையும் கடுங்காப்பியும் வச்சு கம்யூனியன் எடுங்க. கம்யூனியன்ங்கிறது கிரேப் ஜூஸும் இந்த இது என்ன இதுல செய்யறாங்க யாருக்கு தெரியும்? இப்படி வச்சாதான் கம்யூனியன் கிடையாது. சப்பாத்தியை பிச்சுட்டே இயேசுவே இப்படித்தான் உன் சரீரம் எனக்காக பிக்கப்பட்டதுன்னு சாப்பிடுங்க. கம்யூனியன். எல்லாத்தையும் இப்படி மாத்தினீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறீங்களா? மாறித்தான் அவனு, வேற என்ன பண்றது? தப்பு தப்பா சொல்லி தப்பு தப்பா ஆயிடுச்சு எல்லாமே. இது மருந்து, இது விருந்து. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மருந்தும் விருந்தும். சுகமாக்கும், உங்களை களிப்புள்ளவர்களாக்கும். ஆமென். உங்களை ஹீல் பண்ணும், உங்க வாழ்க்கையில செலிப்ரேஷனை உண்டு பண்ணும். That is the blood of Jesus. Amen. Hallelujah. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். இந்த சபையில் 2 காரியத்தை நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்கிறோம். ஒன்று, மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு எதிர்பட்ட போது ஆபிரகாம் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கி கொள்கிறார். அப்ப கம்யூனியன் எடுக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கம்யூனியன் தான் என் சுகத்தின் ஆதாரம்னு சொல்றீங்க. அப்படி பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் தனக்கு வந்த எல்லாவற்றிலும் தசம பாகங்களை அவன் தேவனுக்கு செலுத்துகிறான். இந்த சர்ச் தசம பாகம் கொடுப்பதை விசுவாசிக்கிறது. எப்படி கம்யூனியனை நம்புறோமோ அதே மாதிரி எதை நம்புறோம்? we believe in tithe. நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க,
அந்த சபையின் அங்கத்தினராக இருக்கிறீர்கள். அந்த சபையில தான் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் போஷிக்கப்படுகிறீர்கள் என்றால் அந்த சபையில் உங்கள் தசமபாகங்களை கொண்டு வந்து விதையுங்கள். தசமபாகம் கொடுத்தாதான் ஆசீர்வாதங்கிறது இல்லை, ஆசீர்வாதம் வந்ததுனால தசமபாகம் கொடுக்கிறோம். விளங்குதா? எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொண்டதால் கொடுக்கிறோம். பெற்றுக்கொள்ளாம நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் தசமபாகம் கிடையாது, அதுக்கு பேர் விதை. இட் இஸ் சோயிங். அது எதுவுமே இல்லை, நான் என்ன பண்றது, நான் விதைக்க போறேன். சிலருக்கு பாருங்க 1 லட்சம் ரூபா வருது, அதுல 10,000 எப்படி கொடுக்க, அந்த பயம் தான் உங்களை தரித்திரத்திலே வச்சிருக்கு. 1000 ரூபால எப்படி 100 ரூபா கொடுக்க. கர்த்தர் ஏன் கொடுக்கறத வச்சிருக்கா தெரியுமா? முதல்ல இந்த பயத்தை உடைக்கணுங்கிறதுக்காக. ஆமென். இந்த சபைக்கு நீங்கள் வருகிறீர்கள், இந்த சபையிலே உங்கள் வாழ்வு போஷிக்கப்படுகிறது என்றால் நீங்க இங்கு கொடுக்கலாம், இல்லை எங்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். ஆனா உங்க வாழ்க்கையில இதை பிரின்சிபலா வைங்க. நீங்க 50 கூட கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். 20 கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா தேவன் பாத்திரரா இருக்கிறார். ஆமென். இட்ஸ் a covenant. யார் கொடுக்க முடியாதுன்னா நான் பண்ணேன், நீங்களே பண்ணனா நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா யாராவது இது நான் பண்ணல, என் சாமர்த்தியம் என் கைபலனும் இது எனக்கு உண்டாக்கவில்லை, அவரே எனக்கு கொடுத்தாரு நம்னா நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஒரு சபையிலே நீங்க வந்து அந்த சபையில ஒரு ஒழுங்கா முறையா நீங்க காரியங்களை செய்யற ஆளா இருப்பீங்கன்னா I tell you, give tithes. ஹல்லேலூயா. தசம பாகங்களை பண்டக சாலையில் கொண்டு வந்து செலுத்துங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பது அவருடைய வாக்காக இருக்கிறது. ஆமென். சிலருக்குலாம் என்னன்னா இப்படிதாங்க, யாருக்கோ கொடுக்கும், அவங்க வந்து தப்பு தப்பா ஏதோ பண்ணுறாங்க. கொடுக்கிற வரைக்கும் தான் உங்க பொறுப்பு, அதை என்ன பண்ண போறாங்கிறது அவங்க பொறுப்பு, அதுக்கு அவங்க கணக்கு கொடுப்பாங்க. ஹலோ, அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. உங்க வேலை என்னன்னா தேவன் சொன்னதை நான் செய்ய போறேன், அப்பனா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவர் ஒழுங்கா பண்ணா கர்த்தர் அவருக்கு கொடுப்பார், இல்லைன்னா வேற மாதிரி நடக்கும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சில பேருக்கு 1000 கேள்விகள், எல்லாம் தூக்கி தூர போடுங்க. கிவ் டைட்ஸ். உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதுல முதலாவது எடுத்து கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தருக்கு தேவை இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்க சொல்லல, உங்க தரித்திரத்தை உடைக்கணுங்கிறதுக்காக கொடுக்க சொல்றேன். ஆமென். சின்ன வருமானம் தான் உங்களுக்கு வரலாம், அதுல இருந்து கொடுங்க. கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய்கள் பஞ்சத்தை மேற்கொள்ள வைத்தது. ஆமென். உங்க பஞ்சத்தை நீங்க மேற்கொள்வீங்க, குறைவே இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. ஆமென். உங்க கைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைன்ல பாக்குறவங்க இந்த மாதிரி வார்த்தைகளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால் நீங்களும் கொடுக்கலாம். கூகுள் பேல நீங்க விதைக்கலாம், அக்கௌண்ட்ல நீங்க விதைக்கலாம். பாருங்க, கொடுக்கறத பத்தி பேசுறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏன் தெரியுமா? அப்படி சொல்வதன் மூலம் உங்கள் கணக்குக்கு பலன் உண்டாக ஆரம்பிக்கும். சில பேர் இப்படியே நெளிஞ்சி சேபிச்சுக்கோங்க, சேபிச்சுக்கோங்க 2 வாட்டி. Give and it shall be given unto you. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை பேசுறது எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது. ஏன்னா நான் கொடுக்குற ஆளா இருக்கிறேன், அதனால எனக்கு வரும். உங்களுக்கு வரணும்னா நீங்க கொடுங்க, சிம்பிள். எனக்கு குறையே கிடையாது, எனக்கு எந்த பற்றாக்குறையும் கிடையாது. கர்த்தர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த ஒரு கம்பெனியில பேச கூப்பிட்டுருக்காங்க, ஒரு நாள் ஸ்பீச்சுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குற அளவுக்கு கடவுளை என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு டே ஸ்பீச் 50,000. இது கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் வேற லெவலுக்கு ஆயிடும். இந்த வாரத்திலேயே நான் பேசுறேன், ஒரு கம்பெனியில போய் கோச் பண்றேன், லைஃப் கோச் பண்றேன். 50,000 ஃபீஸ். அதனால எனக்கு காசு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். என் பென் டிரைவ் இது வரைக்கும் 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கு நான் பேசுனது. அடுத்தால என் புக்கு வரப்போகுது, இன்னும் 1000 புக்கு எழுதுவேன், உலகம் ஃபுல்லா விற்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன். கண்டிப்பா உங்க கண்கள் அதை காணும். நான் இங்க பேசிட்டு இருக்கிறது என் பாக்கெட்டை நிரப்புறது கிடையாது, உங்க பாக்கெட் காலியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக. விளங்குதுங்களா? சிலர் விளங்கிக்கணும், சிலருக்கு விளங்கவே விளங்காது. எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு? உங்களுக்கு விளங்கணுங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். வாழ்க்கையில இல்லைன்னா அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. நான் இந்த சபையை சார்ந்தவங்கன்னு யாரை நினைப்பேன்னா, யார் தங்கள் நேரத்தை, யார் தங்கள் பணத்தை, யார் தங்கள் உழைப்பை இங்கு செலவிடுகிறார்களோ அவர்கள் தான் இங்கு நாட்டப்பட்டவர்கள். இல்லைன்னா அவங்க வேற எங்கேயோ இருக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்கள் நேரம், உங்கள் பணம், உங்கள் பொருளாதாரம் ஒரு இடத்துல விதைக்கப்படுதுன்னா நீங்கள் அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்துல எந்த அபிஷேகம் இருக்கோ அது உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சிம்பிள். இதெல்லாம் சொல்றதுல கூச்சமும் இல்லை, தயக்கமும் இல்லை. சிலர் இதெல்லாம் என்ன இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும்.
அதனால எனக்கு என்ன நிரப்பிக்கொள்ள 1000 வழிகளை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். இன்னும் நிறைய பிசினஸ்லாம் நான் பண்ண போறேன். ஆமென். கொஞ்சம் பேருக்கு வேலை எல்லாம் கொடுப்பேன். பாஸ்டரை நீங்க பல கோணத்துல பார்ப்பீங்க. அரசியல்ல பார்த்தாலும் ஆச்சரியப்படாதீங்க. இன்னும் நீங்க விஸ்வரூபத்தை பார்க்கல, பார்ப்பீங்க. பல கோணங்கள்ல வருவோம் வெளியில. அப்படியே பார்த்துட்டே இருப்போம். டைம்ல கரெக்டா பண்ணுவோம். பண்ணா கரெக்டா பண்ணுவோம் எது செஞ்சாலும். ஆமென். ஒரு சபையை எப்படி முறைமையா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோமோ பாருங்க. கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். காலையில அப்படி நிரப்பி இருக்கிறார். 2வது சர்வீஸ் நிரப்பி 3வது சர்வீஸ் நிரம்பிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்க வந்தீங்கன்னா விடுதலையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் ஜவஹர் மூலமா சாமண்டவர் பேசுகிறார். வாழ்க்கையே மாறுது நிறைய பேருக்கு. ஆமென். நான் பல தலைவர்களை உருவாக்குற ஊழியத்தை இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால நான் ஒரு நாள் கீழே நான் மேல போகும் வழியை கற்று வைத்திருக்கிறேன். இந்த காற்று ஏத்தப்பட்ட பலூன் இருக்கு பாருங்க, அதை தண்ணிக்குள்ள கொண்டு வச்சா என்ன ஆகும்? மறுபடியும் மேல வரும். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இது மேல வந்துடும். சத்தியத்தை புரிந்து கொண்ட நபர் காற்று ஏற்றப்பட்ட பலூன் மாதிரி தான். அவங்கள வச்சா கூட மேல வருவாங்க, எங்க கொண்டு வச்சாலும் மேல வருவாங்க. ஆமென். ஆனா நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் நீங்க செழிக்கணுங்கிறதுக்காக, நீங்க நல்லா வரணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், எனக்கு எல்லாம் நல்லாதான்ப்பா இருக்குது, ஆனால் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி இதை சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். ஆமென். கிவ் தைட்ஸ், எடுத்து விசுவாசத்தை தோடு கூட அப்படியே கொடுத்து பாரு. நான் சொல்றேன், பெருகவே பெருகுவீர்கள். ஆமென். இன்னைக்கு உங்க கைகளை எடுத்துக்கொள்ளலாம். அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்படியாய் நான் கொடுக்கிறேன். நான் கொடுப்பதின் மூலம் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய உடன்படிக்கையை நான் கனம் பண்ணுகிறேன். ஆகையால் நான் செழித்திருப்பேன், நான் குறைவில் இருக்க மாட்டேன். என் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அல்லேலூயா. பெரிய ஃபைனான்சியல் ஃப்ளோவை தேவன் உங்களுக்கு அனுப்புவார். இந்த ஏப்ரல் மாதமே 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கேட்டிருப்பீங்க. எல்லையை தாண்டுகிற ஏப்ரல். புதிய பவுண்டரிஸ்குள்ள போவீங்க, புதிய எல்லைகளுக்குள்ளே நுழைவீர்கள். ஆமென். புதிய வேலை வாய்ப்பு வசதிகளுக்குள்ளே கர்த்தர் உங்க வாழ்க்கையை எடுத்து செல்வார்.